Good evening. ஸோ அன்னைக்கு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள் இமெயில் ஐடியிலே வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருக்குறேன். அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட் இமெயில் ஐடியிலே இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முறையும் என்ன என்கிட்ட கேட்காதீங்க. அதை வந்து என்ன கொஞ்சம் பெரிய லெட்டர்ஸாக போல்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதை வச்சு என்ன அதை அப்படியே வந்து என்ன ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிங்கன்னா த பிடிஎஃப் வில் பி ஓப்பன். ரைட். ஸோ இன்னைக்கு வந்து சிலபஸ் பற்றின ஒரு ஓவரால் வியூ அப்படிங்கிறது. லாஸ்ட் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல? என்னது புரியல? கொஷின் பேப்பர் பார்த்தோம். அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் பார்த்தோம். இப்போ இந்த இதில் வந்து சிலபஸை வந்து நம்மளால எந்த அளவுக்கு வந்து மைக்ரோவா டீட்டெயில்டா அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்று, நம்ம அன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு நான் கொடுத்துருக்க சப்டாபிக் கிளாசிபிகேஷனோட ரிலேட் பண்ணீங்கன்னா என்ன, இந்த டாபிக் பத்தின ஒரு பேசிக் தெரிஞ்சுன்னா என்ன, உங்களால எல்லா கொஸ்டினுக்கும் ஓரளவுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியும். இப்ப நீங்க பார்த்ததுல என்ன சில ஏரியா உங்களுக்கே தெரியாத ஏரியாவா இருக்கும். இதெல்லாம் வந்து சிலபஸ்ல வருமா அப்படின்னு கூடிய டவுட்ல இருக்கும். ஏன்னா டிஎன்பி சிலபஸ்ல லிமிட்டடா ஒரே வார்த்தையில கொடுத்துருவோம். ஆனா அதை வந்து நம்ம வந்து என்ன எந்த அளவுக்கு எலாபரேட் பண்ணி பாக்குறோம். ஆனா கொஸ்டின்ல வந்து என்ன நீங்க உங்களால வந்து கொஸ்டினையும் டிஎன்பி சிலபஸையும் கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன ஒரு 50% என்ன ஓப்பன் சிலபஸ்ல இருந்து இருக்கும். மிச்சது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிடன் சிலபஸ்ல இருந்து இருக்கும். அந்த ஹிடன் சிலபஸ் தான் என்னன்னா சப்டாபிக் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது. இப்போ இந்த சப்டாபிக் கிளாசிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் கேள்வி கேட்கப்படுகிறது, 2013க்கு முன்னாடி இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருந்தாலே அதிசயம். டிஎன்பிஎஸ்சி உடைய பழைய வெப்சைட்ல போங்க. 2013ஆம் ஆண்டிற்கு முன்னர் நடந்த தேர்வுகளுடைய வினாத்தல் எல்லாம் எடுத்து பாருங்க. அதுல ஒரே இதுதான், ஒரு கேள்வி கீழே என்ன 4 ஆப்ஷன். இப்போ ஒரு கேள்வியில 4 கேள்வியே வச்சிடலாம். அந்த 4 கேள்விக்கு 4 ஆப்ஷன் வைக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து நீங்க அப்ப ப்ரிப்பேர் பண்ணதை விட அதிகமா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத விட அதை நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயம் தெளிவா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் தெரிகிறதன் மூலமா நீங்க படிக்கும்போது என்ன இந்த கேள்வி இந்த டைப்ல கேட்கப்படலாம், இந்த கேள்வி இந்த டைப் கொஸ்டின்ல கேட்கப்படலாம். உதாரணமா ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் இருக்கு, பேட்டில் ஆஃப் பிளாசி எடுத்துக்கலாம். சரியா? பேட்டில் ஆஃப் பிளாசியை வந்து எந்த எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம். பிளாசி போர் அப்படிங்கிறது, பிளாசி போர் நடந்த ஆண்டு அப்படிங்கிறது ஃபேக்சுவல் கொஸ்டின். இதை ஒரு கான்செப்டுவலா கேட்கனா எப்படி கேட்கலாம்? 2 பேர் அதுவும் கிட்டத்தட்ட ஃபேக்சுவல் தான். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு என்ன சிராஜுத்தோல்லாவுக்கும் நடக்கும். ரைட். ரீசன் அசர்டைன் ரீசனிங்ல ஒரு கேள்வி கேட்கலாமா? இன்னொன்னு பிளேஸ், அதை கூட நம்ம ஃபேக்சுவல்ல வந்து வச்சுக்கலாம். இன்னொரு கேள்வி என்னன்னா குரோனாலஜிக்கல் அப்படிங்கிறது. அதற்கு அடுத்தபடியாக காலவரிசைப்படி அதுக்கு அடுத்தபடியாக என்னன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆதிக்கம் ஏற்பட காரணமாக இருந்த முதல் போர் என்னது? பேட்டில் ஆஃப் பிளாசி. இதுவும் இதற்கு அடுத்து என்ன பேட்டில் ஆஃப் பக்சார். இப்ப நீங்க பக்சார் போர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்சார் போர் முடிவுல என்ன அப்படின்னா வந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்வாங்க 1765ல அலகாபாத் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. இந்த அலகாபாத் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இன்னொரு அவங்களுக்கு வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை வந்து கொடுக்கும். இதுலதான் என்ன they get first rights. அப்போ கண்டென்ட் ஒண்ணுதான், பட் the question can be asked in many types. அதுல ஃபேக்சுவலா படிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு, அதை கான்செப்டுவலா படிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. பட் பொதுவா நம்மளுடைய மைண்ட்ல வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னாலே எவ்வளவு தூரம் நம்மளால வந்து ஃபேக்சுவலா படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுலதான். அதனாலதான் நம்ம எங்கடா ஒன்வேடா நோட்ஸ் கொடுப்பாங்க, எங்க ஒன்வேடா நோட்ஸ் இருக்கும், ஒன்வேடா எங்க மெட்டீரியல் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் அதை ஏத்துப்பேன்னா கொஸ்டின் டைனமிக் ஆகிறது இருந்ததுக்கு முன்னாடி. இப்போ கொஸ்டின் டைனமிக்கா இருந்தா அதோட நம்ம அட்வான்ஸ்டா போகணும். அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா மற்றவங்களை காட்டிலும் காம்படிஷன்ல we will be
டாப்பர், ஃப்ராண்ட் ரன்னர், ஒரு முன்னணியில இருப்போம். இதெல்லாம் எல்லாரும் எப்ப கத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் தான் நான் இப்படி படிச்சிருக்கலாம், எனக்கு இந்த பேட்லா கிளாஸ் இப்போ ஒரு தெரியும், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்னது இந்த தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணேன்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாம் the lack of clarity, the lack of conceptual understanding of the syllabus, topic, subject or content, whatever it is. இதுதான் விஷயம். நீங்க வந்து இப்ப இல்ல, எல்லா கேள்வியும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் அப்படிங்கக்கூடிய கேள்விகள் வந்து என்ன இருக்கவே இருக்காது. அப்படியே இருந்தா ஒரு 10% நீங்க கேள்விப்படாத விஷயங்கள்ல இருந்து என்ன கேள்விகள் வந்து கேட்கப்படலாம். பெரும்பாலான விஷயங்கள் வந்து என்ன நமக்கு தெரிந்த கண்டென்ட்ல இருந்தா கேள்வியே ஃப்ரேம் ஆகுது. ஆனா அப்ப அந்த கேள்வியில ஏன் தப்பு பண்றோம்னா, த அப்ரோச், நம்ம அணுகுமுறை அப்படிங்கிறது அங்க மாறுது. அப்போ நம்மளால இதெல்லாம் புரிஞ்சுது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியா படிக்கும் போதே இது பண்ணிடலாம். இன்னொன்னு நல்லது, ஏன் இதை நான் வந்து நம்ம ஃபர்ஸ்டே படிக்கணும்னு சொல்லும் போது ஏன் சொல்றேன்னா, the first preparation will be the best preparation. ஏன்னா நீங்க முதல் முறையா படிக்கும் போதுதான் ஒரு சப்ஜெக்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டா அப்ரோச் பண்ணுவீங்க. அதற்கு அடுத்த முறை வந்து படிக்கும் போது உங்களுடைய அந்த பாடத்தை அணுகக்கூடிய முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, நம்ம ஏற்கனவே படிச்சது தானே, ஈஸியா ஒரு ரீடிங் விட்டா போதும். அது நீங்க திரும்ப என்னதான் படிச்சாலும் உங்களால என்ன அதை இது பண்ண முடியாது. முதல் முறையாக நீங்க படிக்கும் போதுதான் என்ன பெஸ்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்தோட என்ன சேர்ந்து படிப்பீங்க. சரியா? அப்போ நான் இப்ப சொன்ன விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரே விதமான கண்டென்ட், டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் டைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இல்லையா, இதை பாருங்க. நம்ம வந்து சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தது யார் அப்படின்னு படிச்சிருப்போம், நவசக்தி, திராவிடன். ஆனா இதெல்லாம் வந்து என்ன பழைய டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு ஓகே. இப்போ இந்த இதெல்லாம் நீங்க இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். அப்போ இது நாலுமே கிட்டத்தட்ட வந்து என்ன வேற வேற இடங்கள்ல இருந்து கேட்டுக்கப்பட்ட ஒரே இது கீழே என்ன வரல. சரியா? ஒரே நிமிஷம், இப்பதான் ட்ரோல வராங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா திராவிடன், ஜஸ்டிஸ், இது ரெண்டு என்ன உங்களுக்கு திராவிடியன் மூவ்மெண்ட் கீழே வந்து வரும். நவசக்தி, சுயராஜ்யா அப்படிங்கக்கூடிய பத்திரிகை எதிர் கீழே வரும். உங்களுக்கு தமிழ்நாட்டிலே விடுதலை போராட்ட வரலாறுல உங்களுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அடிப்படையா ஒட்டி என்ன வரும். அப்போ இது ரெண்டு நான் ஒரே முன்னாடி வந்து என்ன ஒரே பகுதி, ஒரே கண்டென்ட், ஒரே கொஸ்டின். இப்போ ஒரே கேள்வியில பல்வேறு டாபிக். உதாரணமா சொல்லணும்னா பெரியாரை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, அதாவது வந்து பெரியார் 1929ஆம் ஆண்டு மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் என்ன ஆகஸ்ட் 2020 தீர்ப்பளித்தது. அப்போ எங்க இருந்து அங்க இருந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கு. சரி, திரும்ப அப்படி வருமானா உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பி ரெடி. எல்லாத்துக்கும் என்ன பி ரெடி, எப்படினாலும் இருக்கட்டும், நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய ஒரு கான்செப்ட். அப்போ இது மாதிரி இந்த மேட்ச் த லிஸ்ட் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். அடுத்ததை பாத்தீங்கன்னா, which among the following statement is not an objective of cradle baby scheme. இப்ப இந்த மாதிரியான கேள்விகள்ல எல்லாரும் எங்க தவறு பண்ணுவாங்க நான் சொல்லட்டுமா? பேக்ல நிறுத்தியா? எல்லாரும் எங்க தவறு பண்ணுவாங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, இதை மட்டும்தான் பார்ப்பாங்க. எப்படி ஆன்சர் பண்ணிடுவாங்கன்னா, கிரேடல் பேபி ஸ்கீமை பத்தி தெளிவா ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க என்ன போட்டிருக்கோம், விச் இஸ் நாட்னு போட்டிருக்கோம். அப்ப இதுல எது வந்து சரியான விடை? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மைண்ட் எங்க போகும்னா, டு எராடிகேட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடுன்னு போகும்.
இந்த மாதிரி தெரிஞ்ச கேள்விகள்ல தவறு பண்றதுக்கெல்லாம் நம்மளுடைய இந்த வாசிப்பு தான் ஒரு மூல காரணம். சரியா? இங்க வந்து which is not, which is irrelevant, which is not a correct statement. சில நேரங்கள் என்ன இன்கரெக்ட்னு கொடுப்போம். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சரி அல்லாததுன்னு இருக்கும். இப்ப நம்ம வந்து சரி அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்துட்டு அப்ப கரெக்டா தானே கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு என்ன நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது சரியா, which one of the following statement is are correct? இங்கே என்ன கரெக்ட்னு கேட்கலாம், இன்கரெக்ட்னு கேட்கலாம். இங்க ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருங்க. அதுக்கு கீழே ஆப்ஷன்ல என்ன எப்படி இருக்கும்? கரெக்ட்னு கேட்கலாம், இன்கரெக்ட்னு கேட்கலாம். அது உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ இந்த கொஸ்டின் கேட்கறதெல்லாம் வந்து ஒரு ஸ்கில். அப்போ அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நம்மள அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா இட் வில் பி குட். அடுத்ததை பாருங்க. அதனாலதான் அந்த சிலபஸ் கிளாசிபிகேஷனுக்கு முன்னாடி என்ன இதை வந்து ஆட் பண்றேன். சரியான கூட்டுன்னு கொடுத்துருக்கான், கேட்டிருக்கான். இங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 சரி, 4 தவறானது, 1 2 சரியானது. இப்ப சில இடத்துல என்ன இதெல்லாம் சரின்னு மட்டும் கொடுப்பான், இல்ல இதெல்லாம் என்ன தவறுன்னு மட்டும் கொடுப்பான். இங்க ரெண்டுமே என்ன மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த குரூப் 1 மெயின்ஸ்ல நிறைய பேர் வந்து தவறு பண்ண இடம் எங்க இது மாதிரியான கேள்விகள்ல அதிகமான கேள்விகளுக்கு நிறைய பேர் தவறு பண்ணிருக்காங்க. பழைய கொஸ்டின்ல இருக்கும் ஒரு 1 2 கேள்வி அங்க ஒண்ணு இங்க ஒன்று தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு இருக்கும். ஆனா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி முழுக்க முழுக்க இது மாதிரி இருக்கு. சரியா? During 1820s in Tamil Nadu, the subordinate caste were generally prohibited from. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். எங்கன்னா ஆப்ஷன்ல நமக்கு என்ன இந்த ஆப்ஷன் ஓகே ஏபிசிடி, ஆனா அந்த ஏபி கீழே இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் டிஃபிகல்ட். அப்போ அங்க ஏ நினைச்சிருப்போம், இங்க பி அடிப்போம். அந்த ஏக்கும் இந்த ஏக்குமே என்ன கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராங்லி மேட்ச்டு, தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்படினாலே என்ன பொறுத்துக்க தானே அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்ல இருப்போம். இங்கேயும் என்ன நம்ம தவறு பண்ணக்கூடிய இடம். சில இடங்கள் இதுல என்ன கரெக்ட்லி மேட்ச்டு கேட்போம், இந்த இது ராங்லின்னு கேட்டிருக்கான்ல விச் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருப்போம். அந்த வேர்டிங் மட்டும் என்ன மாறும். அப்போ இது மாதிரியான கேள்விகள்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு என்ன கரெக்ட்னு கேட்கறது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு என்ன இன்கரெக்ட்னு கேட்கறது வந்து ஒண்ணு இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து இது பண்ணிக்கணும். சில நிறைய பேர் இதை வந்து எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஐயோ இன்கரெக்ட் கேட்டிருக்கேன் நான் கரெக்ட் அட்ஜஸ்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன எல்லாரும் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய ஃபீட்பேக். ஸோ அந்த ஃபீட்பேக்ல இருந்தா என்ன நான் ஓகே இப்படிலாம் அப்ரோச் பண்ணா அந்த தவறுகள்லாம் வராது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து அசர்டன் ரீசனிங், இது வந்து கண்ணன் தெரிஞ்சா இது பண்ணலாம், இல்லைன்னா என்ன இது பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறதா இருக்கும் பெரும்பாலான கேள்விகள்ல. ஆனா அதுக்கு எல்லாரும் கண்ண மூடி அடிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஒரு முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த கூற்றும் காரணம் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதா இருக்கா, இந்த ஜஸ்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து த மேஜர் காஸ் ஆஃப் த, இது வந்து இதான் பழைய பேட்டர்ன், அப்படியே சிம்பிளா அப்படியே நேரடியா வரும் ஈஸியா வந்து என்ன. ஆனா இதுல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இதுல எப்படி தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த டாபிக் அரைகுறையா படிச்சிருப்பாங்க. அரைகுறையா படிச்சதுக்கு அப்புறம் என்ன பார்க்கும்போது ஏ ஆன்சர் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். திரும்ப வந்து என்ன இந்த கேள்விக்கு ஓவரா ரிசர்ச் பண்ணுவாங்க, சச்சா ஏ வராது பி தான் வரும் அப்படின்னு பியை செலக்ட் பண்ணுவாங்க. கீ வந்து பார்க்கும்போது என்ன ஏ வில் பி த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி கேள்விகள்ல நம்ம வந்து தெளிவா இல்லைன்னா என்ன குழப்பமா ஆன்சர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கேள்விகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட் எது வருதோ அதுதான் என்ன நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இது ஜெனரலான ஒரு ரூல். அடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டர், இது எல்லாம் என்ன வெவ்வேறு சப்ஜெக்ட்ல வெவ்வேறு மாதிரி என்ன கேட்கலாம், வெவ்வேறு சப்ஜெக்ட்ல வெவ்வேறு மாதிரி கேட்கலாம். சரியா? நான் உதாரணம் சொல்றேன். இப்போ இது வந்து ஹிஸ்டரியில இருக்கு. சப்போஸ் இப்போ பொலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா என்ன இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ் இது பண்ணிருப்பாங்க இல்லையா, ஹிந்து சஜஷன் ஆக்ட், டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், ஈவ் டீசிங் ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், இது மாதிரியான ஆண்டுகளை கொடுத்து கேட்கலாம். இப்போ இதுல வந்து என்ன இயர் கொடுக்கல, சில இடத்துல என்ன இயரை கொடுத்து கேட்போம். அப்போ இதுக்கான ஒன்னொன்னே நம்ம எப்படி வந்து தொடர்பு படுத்துறோம் அப்படிங்கறதான் விஷயம். இப்பதான் என்ன நம்ம எங்கெங்க எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ரிலேட் பண்ண முடியும். அடுத்து இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். சரியா? இந்த மாதிரி 3 மட்டும் கொடுத்துட்டு இதுல 1 சரியா 2 சரியா 1 2 சரியா இல்ல எல்லாமே சரியா அப்படின்னு கேட்பான். இது ஒரு டைப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே கேள்வியில வந்து என்ன 2 இருக்கும்.
2 கொஸ்டின் இருக்கும். இதை நம்ம பார்க்க மாட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. நம்ம சில இடங்கள் என்ன இதுல மொதல் ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு டிக் பண்ணிடுவோம். இதுலயும் தப்பு பண்ணக்கூடியது. பொதுவா என்ன இந்த ஒரு 10 டைப்பு கீழே இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதற்கு கீழே வந்து நம்ம வகைப்படுத்தலாம். இதை அடிப்படையா வச்சு நீங்க படிக்கும் போது என்ன ஜஸ்ட் ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்படியெல்லாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா அப்பவே நீங்க படிக்கும் போது என்ன அந்த டாபிக்ல நீங்க கிளாரிட்டி ஆயிருவீங்க. இல்லைன்னா நார்மலா அந்த டாபிக் பத்தி தெரியும், அந்த டாபிக் பத்தி நீங்க பொதுவா படிக்கும் போது டைரக்டா கேட்டா ஆன்சர் பண்ணலாம். பட் கொஞ்சம் இன்டர்பிரட் பண்ணி கொஞ்சம் கான்செப்ட் கிளாரிட்டி எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி கேட்டானா என்ன அது இட் வில் பி a சிக்கல். ஓகே, சயின்ஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கலாமா நெக்லெக்ட் பண்ணலாமா? பேசிக்ஸ் மட்டும் படிக்கலாம். ஐ கேன் கிவ் 2 ஆப்ஷன். ஒன்னு உங்களால படிக்க முடிஞ்சா படிக்கலாம், எவ்வளவு தூரம் படிக்க முடியுதோ அவ்வளவு தூரம் படிக்கலாம். இன்னொன்னு சாரி என்னதான் படிச்சாலும் எனக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட போய் சயின்ஸ் படிக்கணும் கண்டிப்பா தெரியாது. தெரியாதுன்னா என்ன அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பிசிக்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்சுவலே இருக்காது. அவன் கேள்வி கேட்கறது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டட் தான் கேட்பான். மோரோவர் பிசிக்ஸ் இஸ் ஃபுல்லி அப்ளிகேஷன் ஓரியன்டட். கான்செப்சுவல் இதெல்லாம் கிடையாது, அப்ளிகேஷன் ஓரியன்டட். அவன் லான்னே கேட்க மாட்டான். சரியா? இப்போ வந்து என்ன பிரேக்கிங்ல என்ன லா வந்து அப்ளிகபிள் ஆகுது, இது மாதிரியான அப்ளிகேஷன். பட் ஆனா இதெல்லாம் நீங்க ஸ்கூல் புக்கை பொறுமையா தெளிவா படிச்சா நமக்கு வந்து புரிய வரும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த பொறுமையா தெளிவா படிக்க விஷயம்லாம் இருக்காது. இந்த பாக்ஸ் எங்கெல்லாம் போட்டிருக்காங்க குட்டி குட்டியா போட்டிருக்காங்க, அந்த பாக்ஸ்ல உள்ள ஃபேக்சுவல் மட்டும் படிச்சா போதும் ரைட் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, நீங்க படிச்சீங்கன்னா தெளிவா படிச்சிடும். அது கீழே கொடுத்துருப்பான், நியூட்டன் தேர்ட் லா அப்ளிகபிள் ஃபார். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த விஷயத்த கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி கூட கேட்கலாம். தமிழ்நாட்டில் வந்து அடுத்து எங்க வந்து இன்னொரு ஸ்பேஸ் சென்டர் அமைய இருக்கிறது? மகேந்திரகிரி இல்ல, மகேந்திரகிரி கிடையாது, தூத்துக்குடியில குலசேகரப்பட்டினம். ஏன் அங்க போய் வைக்கிறாங்க சார்? ஆடியோ கேட்கல சார். ஓகே, ஈக்குவேட்டர் நியரா இருக்கு. அடுத்து சயின்ஸ்க்கு வாங்க. ஈக்குவேட்டர் பக்கத்துல எப்போதுமே என்ன அப்படின்னா வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ். அப்போ we can use less energy. புரியுதா? சப்ஜெக்ட் கூட நீங்க இப்படி கூட படிக்கலாம். இல்ல கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னா ஜி இது அதுல படிக்கும்போது என்ன எஸ்கேப் வெலோசிட்டி, அந்த வெலோசிட்டிக்கு 9.11 இல்ல 8.11 சாரி 11.2 சரியா? எஸ்கேப் விடுபடுத்து திசைவேகம் அப்படிங்கிறது. அந்த இதுக்கு மேல போனாதான் என்ன எந்த ஒரு பொருளும் தூக்கி போட்டா மேல போகும், இல்லைன்னா என்ன கீழே வந்துடும். அப்போ இந்த மாதிரி படிக்கும் போதே கொஞ்சம் கான்செப்டுவலா அப்ளை பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸி. ரொம்ப டைம் எடுக்காது. நீங்க நார்மலா படிக்கிறது 2 நிமிஷம் ஆகுதுன்னா அது கூட 2 நிமிஷம் ஆக போகுது. அப்ப படிக்கும் போது என்ன பக்கத்துல நோட்ஸ் எழுதி வச்சிடணும். நோட்ஸ் எப்படி எழுதணும்? புக்ல உள்ள வரி விடாம அப்படியே எழுதணும். கீவேர்ட்ஸ் வாட் யூ ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? இப்ப குலசேகரப்பட்டினம் அப்படின்னா பக்கத்துல என்ன புவியீர்ப்பு விசை குறைவா இருக்கும் அப்படின்னு முடிச்சுக்கணும். குலசேகரப்பட்டினத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல ரெண்டு லைன் வரும். அது திரும்ப படிக்கும் போது என்ன நமக்கு இன்ட்ரெஸ்டா வராது. இந்த நோட்ஸ் மேக்கிங் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு ஆர்ட் தான். அப்ப நமக்கு எப்படி புரியுமோ அதற்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். அடுத்து உள்ள போலாமா? ரைட். சயின்டிபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிபிக் டெம்பர். ஒய் திஸ் சிலபஸ்? அதுக்கு அடுத்து சொல்லிக்கிறேன். சயின்டிபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் உணர்வு, அறிவியல் உணர்வு. அதுக்கப்புறம் the power of reasoning, rote learning versus conceptual learning. Science is a tool to understand the past, present and future. இந்த சிலபஸ்லாம் ஏன் கொண்டு வந்தாங்க? முன்னோர்கள் ஒன்று முட்டாள் இல்லை அப்படின்னு வரக்கூடிய எந்த ஃபார்வர்ட் மெசேஜை நம்ப கூடாது. வாட்ஸ்அப்ல வரும் இல்லையா, முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை, இதை வந்து 10 பேருக்கு ஷேர் பண்ணா என்ன உடனே நல்லது நடக்கும்,
அதுக்கு தான் இது. ஏன்னா அறிவியலுடைய அடிப்படை புரியாமலே வரக்கூடிய வதந்திகளை என்ன நம்ம நம்புறோம். உதாரணத்துக்கு தடுப்பூசி திட்டம் போய்கிட்டு இருக்கு. தடுப்பூசி திட்டத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா நிறைய பேர் இது பண்றோம். அப்போ கேள்வி கேளுங்க. அப்ப எல்லாருக்கும் ஏன் 5 வயசுல பிசிஜி, சாரி 1 வயசுக்குள்ள பிசிஜி ஊசி போடுறாங்க எல்லா குழந்தைகளுக்கும்? ஏன் போடுறாங்க? அப்ப கேளுங்க. அப்போ இதெல்லாம் நீங்க வந்து பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு எ கவர்மெண்ட் சர்வெண்ட். இப்ப நிறைய ப்ரோட்டஸ்ட் வர்றது எது அடிப்படையா வச்சுன்னா, இந்த மாதிரியான எந்த ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்தாலும் அதற்கு வந்து என்ன, இந்த ட்ரெடிஷனல் அண்ட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்களே, அவங்க எதை எடுத்தாலும் என்ன, அந்த காலத்துல அப்படி இந்த காலத்துல இப்படி, இதெல்லாம் வந்து இயற்கைக்கு எதிரானது. இந்த பூமி படம் மாதிரி. பூமி படம் பார்த்துட்டீங்களா? நான் பார்க்கல, பட் நான் வந்து ரிவ்யூஸ் தான் பார்த்தேன். ரிவ்யூஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது, சும்மா கழுவி கழுவி கழுவி. சரியா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பே சொல்லுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல டியூட்டிஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சாரி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசில சொல்லும். அதுக்கப்புறம் என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல சொல்லும். ஜவஹர்லால் நேரு தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன, சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து என்ன காயின் பண்ணுவார். அவர் தான் முதல்ல பயன்படுத்துவார் அவருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய புத்தகத்துல. அப்போ இதெல்லாம் நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து என்ன, உங்களுக்கு வந்து போராட்டம் வந்துச்சு, அடுத்து தேனியில வந்து பாத்தீங்கன்னா நீட்டினோவுக்கான ஒரு போராட்டம் வந்துச்சு, கூடங்குளம் போராட்டம். இதுல சில உண்மைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அது சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன, ஒட்டுமொத்தமா மனித குலத்துக்கே எதிரானது. அப்ப உலகம் முழுக்க என்ன அந்த மாதிரி ஆயிருக்கணும் இல்லையா? இப்ப நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க உலகம் முழுக்க என்ன, இந்த மாதிரி நியூட்ரான் ரிசர்ச் இருக்கு, அட்டாமிக் எனர்ஜி இருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து என்ன இதாச்சா? இல்ல இல்லையா? இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அறிவியல் உள்வாங்காம ஒன் சைட். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சு, பட் இதுல வந்து கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக குறைவு. சரியா? கேட்கலாம். சரி, இந்தியாவுல முதல்ல அறிவியல் உணர்வை விதைச்சது யாரு? அடிச்சு விட்டாங்க நம்ம ஆட்க. இத காங்கிரஸ்ல சொன்ன, இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்ல சொன்னாங்க இல்லையா, அந்த காலத்துல புராணத்துல என்ன, அவர் வந்து எருமை வாகனம் இருந்தது, பறந்து போவார், அப்போ பிளைட் இருந்ததெல்லாம் அடிச்சு விட்டாங்க, நிறைய அடிச்சு விட்டாங்க. பட் நம்ம அந்த இதுக்குலாம் வந்து போக வேண்டாம். சோ புத்தர், முதல்ல புத்தர். அதுக்கப்புறம் என்ன, திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன்ல இருந்து என்ன ஹைபோதிசிஸா மாறும். ஹைபோதிசிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன, ரிசர்ச் போகும், ஏற்றுக்கொள்ளப்பட்டா என்ன பிகமன கொள்கை, இல்ல ஒரு ப்ரூவன் ஃபேக்டா வந்து மாறும். அது வரைக்கும் என்ன, வெறும் கொள்கை தான், ஒரு ஹைபோதிசிஸ் தான் இருக்கும். சரியா? அப்ப அவர் வந்து என்ன, அவர் எல்லாத்தையுமே அறிவியல் பூர்வமா தான் என்ன சொல்லுவார். திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்னா என்ன, அதுல ஒரு அறிவியல் பார்வை இருக்கு. திங்கள்னா என்ன, அது சந்திரன் சுழந்துக்கு என்ன, அவர் வந்து ரிலேட் பண்ணுவாரு. திருவள்ளுவர் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு சொல்லலாம். இந்த மாதிரியா நிறைய இருக்காங்க. அதை நம்ம அந்த சிலபஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதை பத்தி சொல்லுவாங்க. சரியா? சோ இதுதான் இது. அடுத்து இந்த பவர் ஆஃப் ரீசனிங், ரூட் லேர்னிங் வெர்சஸ் கான்செப்சுவல் லேர்னிங், சயின்ஸ் as a tool to understand the past, present and future. இது உண்மையா இல்லையா? ஒரு பொருள் இத்தனை காலம் உடையது அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு எது உறுதிப்படுத்துது? ரேடியோ கார்பன். அப்போ அறிவியல் அப்படிங்கிறது என்ன, கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை, எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கு யாரும் நினைச்சிருப்போமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்லாம் வரும், இங்க இருந்து அமெரிக்காவுக்கு அடுத்த நிமிஷத்துல வீடியோ கால் பேசலாம். அப்பெல்லாம் என்ன, போன் பேசுறதே பெரிய விஷயம். ஊர்ல எங்க ஒரு 10 பேர் வீட்டுல போன் இருக்கும், நம்பர் கொடுப்பாங்க. இப்போ வந்து என்ன, ஒருத்தருக்கு 2 சிம் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட்ஸ்அப், டெலகிராம், வேற என்ன இருக்கு, சிக்னல், அரட்டை, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லாட் ஆஃப் சோஷியல் மீடியால இருக்கு. இப்பெல்லாம் நினைச்சு அடுத்த நிமிஷத்துல யாருக்கு வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். அது ஒருத்தர் மட்டும் கிடையாது, குரூப் சேட்டிங்கே பண்ணலாம். கிளாஸஸ் பாத்துக்கோங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, 20 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டா என்ன, ஒரு மரத்தடியில எங்கேயோ, இப்ப வந்து எங்க இருந்தாலும் என்ன பார்க்கலாம், கிளாஸஸ் எடுக்கவும் செய்யலாம், கிளாஸஸ் பார்க்கவும் செய்யலாம். ஈவன் என்ன, வெறும் மொபைல் போன் இருந்தாலே போதும். அப்போ எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் அதனால சொல்றாங்க. சரியா? ஸோ இதுல இருந்து கேள்வி வர்றதுக்கான விஷயம் கம்மி, பட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், இதுல இருந்து எப்படி கேள்விகள் வரும்?
ஒண்ணு கோள்களை வந்து என்ன அதோடைய கேரக்டரிஸ்டிக்கை வச்சு என்ன கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படலாம். இதெல்லாம் என்ன இன்னர் பிளானட்ஸ் அவுட்டர் பிளானட்ஸ். இன்னர் பிளானட்ஸ்னா என்ன அது வந்து என்ன திடக்கோள்கள். அவுட்டர் பிளானட்ஸ் அப்படிங்கிறது என்ன கேசியஸ் பிளானட்ஸ். ஸோ இதுல வந்து டைரக்டா கேட்கணும்னா என்ன இந்த கோளுக்கு இத்தனை துணை சேட்டலைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அட்வான்ஸா கேட்கலாம் அப்படின்னா வந்து சனிக்கோள்ல வந்து என்ன நீரில் போடும்போது மிதக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி 2013 கேட்டிருந்தான். 13 குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தான். மற்ற கோள் முங்கல் என்ன அப்போ வந்து வாயுக்கோள் அப்படிங்கிறது வாயு அப்படிங்கிறது என்ன அப்போ அதனுடைய துணைக்கோள்களை பத்தி கேட்கலாம், அதனுடைய தன்மையை பத்தி கேட்கலாம். ரீசெண்டா போனா என்ன அந்த ரிசர்ச்சை பத்தி கூட என்ன கேட்கலாம். அதுக்கப்புறம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த கெப்லர் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன் இருக்கு இல்லையா அதை அடிப்படையாக வச்சு கேட்கலாம். இதோட அந்த ஸ்பேஸ் சயின்ஸும் என்ன கொஞ்சம் ரிலேட்டட் ஆகும். சரியா ஈவன் இப்ப நிறைய ரிசர்ச் போகும்போது அது ஒவ்வொன்றுக்கும் அஸ்ட்ராய்ட்ஸ்னா என்ன குறுங்கோள்கள்லாம் என்ன அஸ்ட்ராய்ட்ஸ் மீட்ராய்ட்ஸ் குள்ளக்கோள்கள்லாம் என்ன அப்புறம் ஹேலி வால் நட்சத்திரத்தை பத்தி என்ன எப்போதுமே ஒரு கேள்வி கேட்பான். இன்னும் அட்வான்ஸ்டா போனா என்ன பிளாக் ஹோல் கருந்துளை அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் இருக்கு. எந்த அளவுக்கு வேணாலும் என்ன போகலாம். அப்போ இதெல்லாம் இதுல இருந்து இப்படி எல்லாம் கேள்வி வரும். சரியா நீங்க ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா பேஸ்ல இருந்தே கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் படிக்கணும். நம்ம சூரிய குடும்பம்னா என்ன எப்படி படிப்போம் தெரியுமா? சூரிய குடும்பம்னா சூரிய பால்வெளி அண்டத்துல என்ன சூரிய குடும்பம் இருக்கு. சூரியன் தான் என்ன இது எல்லாத்துக்கும் வந்து முதன்மை. சூரியனுடைய ஈர்ப்பு செயல் என்ன எல்லா கோளும் சுத்தி வருது. அதுக்கப்புறம் எது முதல்ல இருக்கு மெர்க்குரி வீனஸ் எர்த்து மார்ஸ் ஜூபிட்டர் சாட்டர்ன் இதெல்லாம் வந்து இப்படிதான் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனா அவன் கேட்பேன் அப்படி கேட்போம்னா ஒய் வீனஸ் இஸ் நோன் அஸ் லுக்ஸ் லைக் எர்த் இல்ல இரட்டை ட்வின் அதாவது வந்து எப்படின்னா புவியின் இரட்டை பிறவியின் அழைக்கப்படக்கூடிய கோள் எதுன்னு கேட்பான். வீனஸ் அது தெரியும் ஆனா ஏன்னு கேட்டுச்சுன்னு கேட்பான். அப்போ எப்படி வேணாலும் அதற்கான அந்த விஷயம் இருக்கலாம். கொஞ்சம் படிக்கும்போது ஏன் என்ன ஒய் வாட் ஏன் முன்னாடியுமா இருந்தால் அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். டேரக்டா சப்ஜெக்ட்ல போயிட்டு டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஜெனரல் சயின்டிபிக் லாஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன பொதுவாக எல்லா விதியோட பாஸ்கல் அப்ளிகேஷன் நியூட்டன் அப்ளிகேஷன் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஒளிச்சிதறல் விதி பாயில் விதி சார்லஸ் விதி கூலும் விதி ஓம் விதி கெப்லர் விதிகள் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அவகேட்ரா லா பெர்னோலி தேற்றம் ஆற்றல் அழிவின்மை விதி டின்டால் எஃபெக்ட் ராமன் விளைவு கூட என்ன கேட்டிருந்தா இல்லையா. இப்ப இந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளால முடியுமோ பேசிக் தெரிஞ்சா போதும். நீங்க ரிசர்ச் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. யூ நோ த பேசிக் யூ கேன் ஆன்சர். அடுத்து வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அது வந்து பருப்பொருளுடைய தன்மை 5 வகை இருக்கு இல்லையா. திட திரவ வாயு அதுக்கப்புறம் என்ன பிளாஸ்மா அதுக்கப்புறம் 5வது வகை ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. அடுத்து ஃபோர்ஸ் மோஷன் அண்ட் எனர்ஜி இதுல இருந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி இருக்கும். இது முழுக்க முழுக்க என்ன ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். சரியா ஃப்ரிக்ஷன் அண்ட் தியர் இதுனா இப்போ ஃப்ரிக்ஷன்ல எப்படி கேள்வி கேட்கலாம் எப்படி இந்த இதுல இருந்து கேட்கலாம். ஃப்ரிக்ஷன்ல இருந்து நாம் என்னது நாம் வந்து என்ன பனிக்கட்டின் மீது நடக்கிறோம். நாம் கீழே விழாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? ஃப்ரிக்ஷன். there is a friction between our feet and the earth. அது எங்கனால அப்போ இப்படிதான் கேள்விகள் இருக்கும். சரியா அடுத்து ஒர்க் அண்ட் எனர்ஜி அதுக்கப்புறம் ஆற்றினுடைய பல்வேறு வடிவங்கள் சவுண்ட் எனர்ஜி ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். அடுத்து ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் விசையும் இயக்கம் வந்து என்ன ஒன்னோட ஒன்று தொடர்புடையது எப்படி இதுல வந்து நியூட்டன் லாஸ்லாம் வரும். அடுத்து வந்து பாஸ்கல் அதனுடைய பயன்பாடுகள் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் விஸ்கோசிட்டி இதுல இருந்துட்டு ஒரு கேள்வி மாத்தி கட்டணும். இந்த சூரியன் சாரி மலைத்துளி குரூப் 1ல கேட்டிருந்தால ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி அந்த கேள்வி எப்படி கேட்டோம் தெரியுமா? மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெறுவதற்கான காரணம் என்ன? அதன் மீது செயல்படும் பரப்பு சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது திருப்பத்தை மாத்தி கேட்டிருந்தான். கேட்டிருந்தேன் கரெக்டா ஞாபகம் கேட்டிருக்க மாதிரி இருக்கு. கேட்டிருக்கான் குரூப் 1ல இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ நாட் ஷுர் பட் கேட்டிருந்தான். அப்போ இதெல்லாம் இங்கதான் இருக்கு. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து கடல்ல வந்து கொந்தளிப்பா இருக்கும்போது மாலுமிகள் வந்து எண்ணெயை கொட்டினாங்கிறதுல இதுக்குள்ளதான் வரும். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ரிலேட்டா பாக்குறோம் சப்ஜெக்டை வந்து ப்ராக்டிகலா ரிலேட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. அடுத்த இயக்கத்தினுடைய பல்வேறு வகைகள். சரியா அன்றாட வாழ்வில் இயற்கைவியல் இதை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக படிக்க முடியாது. இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் படிக்கிறோம் இல்லையா அதோட சேர்த்தே வந்து படிச்சிருப்போம். எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரை கண்டக்டர் இன்சுலேட்டர் அதோட கேரக்டர்ஸ் இதை பத்தி கேள்வி கேட்கலாம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ்
பாசிட்டிவ் நெகட்டிவ் வேற என்ன இருக்காது. அடுத்து வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட். அதுல வந்து என்ன இந்த வீட்டுல என்ன பயன்படுத்துறோம், இல்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் என்ன பயன்படுத்துறாங்க, இது மாதிரியானதெல்லாம் பிராக்டிகலா என்ன கேட்கலாம். ஒரு சீரியல் செட்னா என்ன, சீரியல் போடுறாங்க இல்லையா எல்இடி, அதுல என்னதெல்லாம் பயன்படுத்தலாம், அப்ப அதெல்லாம் இதுல தான் வரும். தனி சுற்றா, தொடர் சுற்றா, பக்க சுற்றா அப்படிங்கிறது. அடுத்து அதனுடைய விளைவுகள், கூலும் விதி, நேர்மின் மற்றும் மாற்று மின்சாரம், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி, அடுத்து ஹீட்டிங் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், வெப்ப மின் விளைவு. சில இடத்துல என்ன கரண்ட் வெப்பப்படுத்தும் போது அதனால என்ன விளைவு வந்து ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது. அடுத்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இதை பொறுத்த எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு இல்லையா, சிலது இந்த மாதிரி இதை அடிப்படையா வச்சு போடும். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர், அது செயல்படக்கூடிய தத்துவம். அடுத்து மேக்னட்டிசம், அதனுடைய தன்மைகள் சரியா. ஸோ நார்த் போல், சவுத், அந்த மேக்னெட்டிக் போல்ஸ், அதுக்கப்புறம் காந்தம் மற்றும் அதனுடைய வகைகள், புவியினுடைய காந்தத்தன்மை, பிளம்பிங்கினுடைய வழக்கை விதி, இடக்கை விதி. இதுல வந்து என்ன கேட்போம்னா, வழக்கை விதி என்ன, மின்புலத்தையா இல்ல மின்னோட்டத்தையா ஏதோ ஒண்ணு காட்டுதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி அப்படிங்கிறது கேட்பான். மின்காந்த உடல என்ன, பிளம்பிங்கினுடைய இலக்கை விதி. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்ஸ், அடுத்து பாரடைனோட மின்காந்த தூண்டல் விதிகள். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதுவும் இது கீழே வந்து கொண்டு வந்துடலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்ன, எக்ஸ்ரே, ஆல்பா, பீட்டா. இப்போ இதெல்லாம் என்னன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி கேட்போம், எது எவ்வளவு ஃப்ரீக்வன்சி, இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த இதுல இருந்து கேள்வி வரும். அடுத்து லைட் அண்ட் லேசர், ஒளியியல் கீழே என்ன, இதெல்லாம் வந்து கொண்டு வரலாம். நம்ம ஒளியியல்லாம் வந்து ரொம்ப குறுகிய வட்டத்துல தான் படிப்போம். ஒளியினுடைய மூலங்கள், ஒளியினுடைய வேகம், லாஸ் ஆஃப் ரிஃப்ளாக்ஷன், சன்லைட்டு, டைப்ஸ் ஆஃப் மிரரு, அப்ளிகேஷன் ஆஃப் மிரர்ஸ், ரிஃப்ராக்ஷன், ஸ்னெல் விதி சரியா. அடுத்து மல்டிபிள் இமேஜஸ், பெரிஸ்கோப், டெலிஸ்கோப். ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் தெரியுமா, போன வருஷம் நினைக்கிறேன். அதாவது வந்து நீங்க வந்து என்ன, ஒரு துணி கடையில போய் நீங்க வந்து என்ன, உங்களை வந்து அந்த அந்த ட்ரையல் ரூம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி என்ன கண்ணாடின்னு கேட்டிருந்தோம். அதெல்லாம் அப்ளிகேஷன் ஆஃப் மிரர்ஸ் கீழே தான் என்ன வரும். அதனால நம்ம எங்கெல்லாம் ரிலேட் பண்ண முடியுதோ படிச்சுக்கணும். அடுத்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சரியா. இது உங்களுக்கு எங்க வரும் அப்படின்னா, ஆப்டிகல் ஃபைபர் இருக்கு இல்லையா, அதுல இது கீழே தான் வந்துடும். ஆப்டிகல் ஃபைபர் இருக்கு இல்லையா, அது இது கீழே தான் வந்து வரும். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், அடுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்சஸ், ஒளிவிலகல் எண்கள். அடுத்து மனித கண், அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும், எது வந்து என்ன புகைப்படத்தை பிடிக்கும், இல்ல இதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இது மாதிரியான கேள்வி. டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐ அண்ட் கரெக்ஷன். அடுத்து டெலஸ்கோப் அண்ட் டைப்ஸ். அடுத்து மைக்ரோஸ்கோப். மேசர் அண்ட் லேசர் ரெண்டும் பேஸா செயல்படும், ஆனா என்ன சின்ன வேறுபாடு இருக்கும். அதுக்கப்புறம் சிவி ராமன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கேட்டிருந்தான் இல்லையா ப்ரிலிம்ஸ்ல, இதுல என்ன அப்படிங்கிறது. அடுத்து சவுண்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட், அதனுடைய இது பார்த்துக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து அலை இயக்கம், இந்த ஒலி பரவுவதற்கான ஊடகம். இதுல இருந்து எப்போதுமே ஒரு கேள்வி கேட்பான், இல்ல இதையும் லைட்டையும் கம்பேர் பண்ணி, இது நெட்டலையா குறுக்கலையா, லாங்கிடியூட் வேவ்ஸா, அது மாதிரியான கேள்விகள் வந்து கேட்பான். அதுக்கப்புறம் ரெண்டையும் டிராவல் பண்ணக்கூடியது. சவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன, ஸ்லோயர் தன் த லைட். லைட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ல என்ன 3 lakh கிலோமீட்டர், இதை பொறுத்த வரைக்கும் என்ன 341 மீட்டர் பை வினாடி, மீட்டர் பை செகண்ட் தான் என்ன இது பண்ணும். அப்ப இதை படிக்கும்போது என்ன, சூப்பர் சோனிக், சப்சோனிக் எல்லாம் கேக்குறீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த ஒளியினுடைய வேகத்தை வச்சு சொல்லுவாங்க, சூப்பர் சோனிக், சப்சோனிக் அப்படிங்கிறது. அடுத்து அலை இயக்கம், இதனுடைய ஊடகங்கள். ஊடகத்தை பொறுத்தவரைக்கும் இரும்புல தான் என்ன வேகமா பரவும். இதுல 2 மீடியத்தை கொடுத்து இதுல எது அதிகமா பரவும், இல்ல எதுல வேகம் குறைவாக பரவும், இது மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து வந்து சோனார், ஸ்டெதஸ்கோப் அண்ட் இசிஜி. அடுத்து டெசிபல் அண்ட் அல்ட்ராசோனிக்ஸ். அடுத்து டாப்லர் எஃபெக்ட். அடுத்து ஹீட், அதனுடைய அறிமுகம், அதனுடைய பயன்பாடுகள். அடுத்து கண்டக்ஷன், கன்வென்ஷன், ரேடியேஷன், இதுக்கான வித்தியாசம். அடுத்து ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஹலோ ஹலோ, நோட்டது கேட்கத்தான் செய்யுது சார். கேக்குது சார். கேக்குது சார். மை வாய்ஸ் இஸ் கேட்கத்தானே செய்யுது உங்களுக்கு? கேக்குது சார். கேக்குது. எல்லாருக்கும் கேக்குது இல்லையா வாய்ஸ்? கேக்குது சார். கேக்குறது தெளிவா காட்டுது. எஸ் சார்.
ஓகே. ஸோ அடுத்து வந்து வெப்பவியலை பொறுத்த வரைக்கும் என்ன, ஹீட் அப்படின்னா என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் எல்லாமே என்ன, வெப்பநிலைக்கும் இதுக்கான தன்வெப்ப வெப்பநிலை தன்வெப்ப வெப்பத்திறன் அப்படி சொல்லலாம். ஒரு கேள்வி கேட்கலாம் இதுல இருந்து, ஏன் வந்து ரேடியேட்டர்ல வந்து வாட்டர் வந்து என்ன ஒரு தனிப்பானாக பயன்படுத்துறாங்க? ஒய் வாட்டர் யூஸ்ட் இன் ரேடியேட்டர்ஸ்? ஏன்? அதனுடைய தன்வெப்ப வெப்பத்திறன் அப்படிங்கிறது அதிகம். அப்படின்னா என்ன, நீங்க வந்து ஆயில ஹீட் பண்ணீங்கன்னா உடனே ஹீட் ஆயிரும். தண்ணியை ஹீட் பண்றதுக்கான எடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதிகம். அதான் தன்வெப்ப வெப்பத்திறன். அதனால என்ன, ரேடியேட்டர்ல வந்து நீரை வந்து பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது. அப்புறம் தான் சொல்லிருங்க, சயின்ஸ்ல நான்லாம் வந்து ஐ எம் நாட் குட், ஓரளவுக்கு சொல்லுவேனே தவிர்த்து. அடுத்து இதுல உள்ள பாயில் விதி, சார்லஸ் விதி, அடுத்து ஜூல் விதி, அதனுடைய வெப்ப மின் விளைவு, சீபெக் விளைவு, பெல்டியர் அண்ட் தாம்சன் லா. அடுத்து அட்டாமிக் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்கும். அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னாரு, தாம்சன் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அடுத்து டால்டன் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அடுத்து ரேடியோ ஆக்டிவிட்டி, அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா, பீட்டா, காமா அண்ட் அடுத்து நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். அதுக்கப்புறம் தொடர்வினைகள். சரியா, தொடர்வினைகள் எங்க பயன்படுகிறது, அதுக்கப்புறம் என்ன, அணு இணைவு மற்றும் ஹைட்ரஜன் குண்டு எதுல செயல்படுது, இல்ல அட்டாமிக் ஸ்டேஷன்ல எப்படி வந்து எனர்ஜி உருவாக்கப்படுகிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை அப்படிங்கிறது எங்க, ரியாக்டர்ஸ்ல. உங்களுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க இல்லையா, அதுல கட்டுப்படுத்தப்பட்டதான், அதனாலதான் அது மின்சாரம் உற்பத்தி பண்ணுது. இப்போ இதே இது நீங்க கட்டுப்படுத்தப்படாத என்ன, அது பிகம் என்ன, அட்டாம் பாம், அணு உண்டா மாறிடும். கட்டுப்படுத்தப்பட்டது கட்டுப்படுத்தப்பட்டது. அப்ப படிக்கும்போது சின்ன சின்னதா கொடுத்துருப்போம், அதுக்கேற்ற மாதிரி ரிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஓகே. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். சரியா, ஆப்டிகல் ஃபைபர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. அடுத்து ரேடார் எப்படி செயல்படுகிறது, இன்டர்நெட், மொபைல் போன், ஜிபிஎஸ். ஸோ இந்தியாவோட ஜிபிஎஸ் நேம் என்ன, IRNSS ககன்னு சொல்லலாம் இருக்கு. அடுத்து இது எப்படி செயல்படுதுங்க ஜிபிஎஸ். அடுத்து சேட்டலைட் கம்யூனிகேஷன், PSLV, GSLV, இது எப்படி செயல்படுது. ஜியோ சின்க்ரோனிஸ் சேட்டலைட்னா என்ன, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னா என்ன, அதுல நீங்க படிக்கும் போதே பக்கத்துல கொடுத்துருப்போம். நான் சொல்றது எல்லாமே என்ன, பெரும்பாலும் ஸ்கூல் புக்லாம் இருக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் யூ நீட் நாட் கோ எனிவேர், ஸ்கூல் புக் இஸ் மோர் தென் எனஃப். அது பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பாட்னியா இருக்கட்டும், சுவாலஜியா இருக்கட்டும், என்விரான்மெண்ட் எக்காலஜியா இருக்கட்டும். என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரை கூட என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல கேள்வி கேட்கலாம். மற்ற சப்ஜெக்ட்லாம் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேள்வி கேட்கவே முடியாது. இன்னொன்னு, எவ்வளவுதான் படிச்சாலும் சயின்ஸ்ல ஒரு லிமிட்டுக்கு மேல ஏறாது. ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். சரியா, அதனால இதுல ஒரு லிமிட்டட் ஒர்க் அவுட் பண்ணலாம். பாருங்க, இதுல இந்த சப்ஜெக்ட்லாம் என்ன, ஒரு டைம் படிச்சா எனக்கு போதும், கான்செப்டில் புரியுது, கேள்வி வந்து அட்டன் பண்ணிடுவேன். சிலது என்ன படிச்சாலும் புரிய மாட்டேங்குன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போறது பெட்டர். ரைட். அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி. முன்னாடி கெமிஸ்ட்ரி சிலபஸ் நிறைய இருந்தது, இப்போ கெமிஸ்ட்ரி வந்து கம்மி பண்ணிட்டாங்க. சரியா, ஸோ கெமிஸ்ட்ரினா என்ன, அதுக்கப்புறம் இந்த டேம், அட்டாம், மொலிகூல், அலோட்ரோப், இது மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா, அணு மூலக்கூறுனா என்ன, புரோவேற்றுமை வடிவம். சரியா, புரோமேற்றுமை வடிவம்னா அலோட்ரோப். சரியா, அலோட்ரோப் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது அது, கார்பனுடைய புரோவேற்றுமை வடிவம் எது, கிராஃபைட். கிராஃபைட், டைமண்ட், இதெல்லாம் நம்ம அன்றாடம் பயன்படுத்துவதில் கார்பன் இருக்கா. ஒய் கார்பன் லைஃப் இஸ் எவ்ரிடே லைஃப். ஆக்சிஜன் எடுத்துட்டு நம்ம என்ன விடுறோம், கார்பன். அதுல என்ன இருக்கு, கார்பன் இருக்கு. சொல்ல மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு பேர் வந்து சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், மீன்ஸ் 11th and 12th மேத்ஸ் பயாலஜி. எல்லாருமே மேத்ஸ் பயாலஜி தான் இருக்கீங்க. போனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்பீங்கல்ல, மறந்துருச்சோ. ஓகே, எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். இதுல எலமெண்ட்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, மிக்சர்னா என்ன, அந்த இதை அடிப்படையா வச்சு அதுல இருந்து அடிப்படையான புரிதல் இருந்தா கேள்வி வரும். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தியரி சொல்லியிருப்பாங்க. சரியா, டார்வின் ஒன்று சொல்லியிருப்பாரு, அப்புறம் என்ன லவ்ரி பிரான்சன் ஒன்று சொல்லியிருப்பாரு, அவர் ஆசிட் பேசஸ்க்கு டெஃபினிஷன் கொடுப்பாரு, இன்னொருத்தர் இன்னொரு டெஃபினிஷன் கொடுப்பாரு. டெஃபினிஷனை கிளியரா படிச்சிங்கன்னா டெஃபினிஷன்ல இருந்து ஒரு கேள்வி வரும். அப்புறம் இந்த லிட்மஸ் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு கேள்வி இந்த டைம் கேட்டிருந்தா இல்லையா, எப்போதுமே லிட்மஸ் டெஸ்ட் சிம்பிளா கேட்கக்கூடிய கேள்வி.
இந்த வட்டம் மாறி மாறி கொடுத்து அதுலயே 2 நிமிஷம் போயிடும். அப்போ கொஷினுடைய ஸ்டாண்டர்ட் மாறுது அப்படின்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறிக்கணும். அதனாலதான் இந்த சிலபஸ் எடுத்து இவ்வளவு டீடைல்டா சொல்றேன். இல்லைன்னா என்ன சிம்பிளா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஸ்கூல் புக்ல இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்ட்டு கிளாஸ் எடுக்கும் சொல்லலாம். பட் அப்ரோச் தெரிஞ்சுன்னா என்ன, நீங்களே ரீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பிளாக்கு என்ன ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அந்த இதெல்லாம் கொஞ்சம் அடிஷனலா பாத்துக்கோங்க. சரியா? இதெல்லாம் அதுல உள்ள விஷயம்தான். ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட் அப்படி சொன்னதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வலிமை மிகு அமிலம், வலிமை குறைந்த அமிலம், ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஆசிட் இருந்து ஒரு கேள்வி இருக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஹெச் இன் எவரிடே லைஃப், இதுல இருந்து ஒரு கேள்வி இருக்கும். அப்படின்னா என்ன, பிஹெச் வேல்யூ பொறுத்து சொல்லுவாங்க. பிஹெச் வேல்யூ பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தான் பிஹெச் வேல்யூ. above 7 அப்படிங்கிறது என்ன, become a base, below 7 அப்படின்னா ஆசிட். இதுல வந்து ஒவ்வொரு பொருள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கேட்போம். இந்த டைம் கேட்கல, அடுத்த முறை கேட்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், கோவலன்ட் டைப்ஸ், பெட்ரோலியம், கெமிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம், ஃபார்மேஷன் ஆஃப் பெட்ரோலியம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பின்னவாலை வடித்தல் முறைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கரெக்டான டேம் தெரியல. ஃபிராக்ஷன், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் கிடைக்கும், லீஸ்ட் கடைசி தார் கிடைக்கும். அப்ப இதுல என்ன ஒரு விதமான கேள்வி, இதெல்லாம் கேள்வியா ஃப்ரேம் ஆயிருக்கு. அதை அடிப்படையா வச்சுதான் என்ன இந்த டாபிக் கிளாசிபிகேஷன் பண்ணது. ஸோ நான் 2013ல இருந்து அட் பிரசன்ட் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுதான் என்ன இதெல்லாம் நம்ம இந்த டாபிக்கே கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்து உரங்கள், ஃபெர்டிலைசர்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ், யூசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர், செகண்டரி நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அடுத்து பயோ ஃபெர்டிலைசர், உயிரிய உரங்கள். அதுக்கப்புறம் பொதுவாக கிடைக்கக்கூடிய உரங்கள், என்பிகே பத்தி ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இதுல எது வந்து கலைக்கொல்லி இல்லாதது, இது மாதிரியான கேள்விகள் இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து வரும். பெஸ்டிசைட்ஸ் என்ன அதோட தொடர்புடையது. பயாலஜி நமக்கு வந்து என்ன கொஞ்சம் சிலபஸ் குறைச்சிருக்காங்க. சரியா? மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சேவ் அப்படிங்கிறது வந்து. அடுத்து உயிரின உலகின் வகைப்பாடு, இதை ரெண்டே ஒரே இதுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். இதனுடைய பண்புகள் தெரிஞ்சுக்கோங்க. ஓருலகம் ஈருலகம்னா என்ன, ஒரு கேள்வி கேட்டிருந்தா இல்லையா சிங்கிள் செல், அதெல்லாம் அது கீழே தான் வரும். நீங்க சிலபஸ் வெளிப்படையா பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது, எங்க வருது அப்படி. அதெல்லாம் இந்த சிலபஸ் கீழே தான் என்ன வருது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கனிசம் செல், அடுத்து செல் அஸ் எ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பான். இந்த செல்ல அந்த நடக்கும் இல்லையா செல் பிரிதல், புரோட்டா, அனோ, டீலோ, மெட்டோ, அந்த கிரெப் சைக்கிள் இருந்து இதுல இருந்து ஒரு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படும். ரைட்? செல்லுலர் ரெசிபிரேஷன், மெட்டபாலிசம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த 5 கிங்டம்ஸ், இதுல இருந்தா அந்த கேள்வி கேட்டலாம். 5 உலக வகைப்பாடு. சரியா? அடுத்து வைரசஸ், வைராட்ஸ், பிரியான்ஸ் அண்ட் லிச்சன்ஸ். அடுத்து எவால்யூஷன் ஆஃப் ஜெனடிக்ஸ், மனிதனுடைய தோற்றத்தை பத்தி. இதுல கேட்டா எப்பவுமே ஒரு கேள்வி கேட்போம். அந்த சார்லஸ் எழுதின புத்தகம் இருக்கு இல்லையா, சார்லஸ் டார்வினா, அவர் கப்பல் வந்ததான் சார்லஸ் கப்பல் அப்படின்னு நினைக்கிறேன். கப்பல் தான் ஈகிளா, பீகிள், பீகிள். ரைட். அடுத்து எவால்யூஷன் ஆஃப் டைம் ஃபார்ம்ஸ், தியரிஸ், ஸ்பெஷல் கிரியேஷன் ஆஃப் எவால்யூஷன், பரிமாணம் தொடர்பான சிறப்பு கொள்கை, டார்வினிசம். அதுக்கப்புறம் ஹார்டி வெயின்பர்க் பாலிசி, பயாலஜிக்கல் எவால்யூஷன், மனிதனுடைய தோற்றம் மற்றும் மேம்பாடு, மண்டலினுடைய சோதனைகள், குரோமோசோம் வகைகள், டிஎன்ஏ அமைப்பு மற்றும் மாற்றம், இது கேட்போம். அடுத்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ், இதுவும் என்ன இருக்கும். அடுத்து வேரியேஷன் அண்ட் மியூட்டேஷன், இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்போம். ஜெனடிக் டிசார்டர், அது என்னென்ன டிசார்டர்லாம் இருக்கு, அது வந்து ஏன் தொடர்ச்சியா வந்து என்ன வருது. அடுத்து வந்து ஜெனடிக் இன்ஜினியர் கேட்போம். அடுத்து ஜெனடிக்கலி மோடிஃபைட் ஆர்கானிசம், இது ரீசன்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன. இதுல வந்து இந்த பிடி இருக்கு இல்லையா, பேசிலஸ் தூரின்ஜெனிசிஸ், அதோடைய ரோலு. அதுக்கப்புறம் இதுல குளோனிங், இதெல்லாம் என்ன அதுக்குள்ள எந்த அளவுக்கு வரலாம். அடுத்து சையாலஜி, பிசியாலஜி, உடல் இயங்கியல். இதுல வந்து ஒண்ணுமே இல்லைங்க, மனித உடல் இயங்கு, நம்ம சாப்பிடுறதுல இருந்து நம்ம நடக்கிறதுல இருந்து நம்மளுடைய உணவுப் பொருள் வந்து எப்படி வந்து சத்து பொருட்களா மாறுறதுல இருந்து எப்படி வந்து வெளியேறது, நம்மளுடைய இனப்பெருக்க முறை, எல்லாத்தையும் பத்தி கம்ப்ளீட்டா படிக்கிறது தான். இது முழுக்க முழுக்க என்ன நம்மளை பற்றி நாமே தெரிந்து கொள்ளக்கூடியது. நீங்க ஆரம்பிச்சீங்க என்ன, அமைலேஸ் லைலேஸ் நொதியில இருந்து ஆரம்பிக்கணும். உணவு உள்ள போறது என்ன, நம்மளுடைய வாயில என்ன அமைலேஸ் லைலேஸ் போன்ற நொதிகள் இருக்கும், அது வந்து முதல் கட்ட வேலையா செய்யும் அப்படிங்கலாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பாடி, த ஸ்கெலட்டல் சிஸ்டம், த மஸ்கிள் சிஸ்டம், த சர்க்குலேட்டரி சிஸ்டம், என்ன ரத்த ஓட்ட மண்டலம், ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம் எதெல்லாம் வரும், பிட்யூட்டரி, தைராய்டு,
அட்ரினல், இதெல்லாம் வந்து என்ன வரும்? இதெல்லாம் அதுக்குள்ள வரும். வெளிப்படையா நம்ம பார்க்கும்போது என்ன இதெல்லாம் எங்கடா அப்படின்னு தோணும். நம்மளை பொறுத்தவரை இது எப்படி படிச்சிருப்போம்னா ஸ்கூல் புக்ல இருக்கு 10 வரைக்கும் சயின்ஸ்ல, அதனால படிச்சிருப்போம். ஆனா இதெல்லாம் இந்த டாபிக்ல என்ன நம்மளால வந்து கொண்டு வர முடியும். அடுத்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன் ஹியூமன். அடுத்து கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டகிரேஷன். இது எப்படி? இது எண்டோக்ரின் சிஸ்டத்தை பேஸா வச்சு வரும். சரியா? எப்படி வந்து சுரக்குது அந்த அதான். சரியா? அடுத்து நியூட்ரிஷன் சத்துணவியல், பேலன்ஸ் டயட் சரிவிகித உணவு. அடுத்து விடலை பருவத்திற்கான சத்துணவு ஃபுட் பிரமிட். அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட், ஒபேசிட்டி, மேல் நியூட்ரிஷன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல். இதுல இருந்து கேள்வி கேட்டா என்ன, அந்த டெஃபிஷியன்சி டிசார்டர் இருக்கு இல்லையா, விட்டமின் ஏனால என்ன இது நோய் வரும், விட்டமின் பினால என்ன வரும், விட்டமின் டினால என்ன வரும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அண்ட் டிசீஸ், உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மற்றும் மனித நோய்கள். இதை பொறுத்த வரைக்கும் காமன் டிசீஸ் இன் ஹியூமன்ஸ், ஏர் காற்றின் வழியே பரவக்கூடிய நோய்கள், நீரின் வழியே பரவக்கூடிய நோய்கள், ஒட்டுண்ணி வழியே பரவக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள். இதுல இருந்து கண்டிப்பா இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். வாட் இஸ் கம்யூனிகபிள், வாட் இஸ் நான் கம்யூனிகபிள்? கம்யூனிகபிள்னா என்ன? ஒருத்தர் தொற்றுக்கூடிய காய்ச்சல், பாக்டீரியா அண்ட் வைரஸ் டிசீஸ். இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்ன? ஹார்ட் அட்டாக், சுகர், இது மாதிரியான நோய்கள் இருக்கு இல்லையா, அது. இப்போ இதுல முண்டெடுப்பு, ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோபியல் டிசீஸ். அடுத்து என்ன, இது மாதிரியான இதுல வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு நோய்க்கும் என்ன வைரஸ் இல்ல என்ன விலங்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? ஊச்சரேரியா பாங்கிரப்டி அப்படிங்கிறது எது? டெங்கு. சரி, யானைக்கால் அது எலிபென்ட். ஊச்சரேரியா பாங்கிரப்டி அது வெரிஃபை பண்ணி சொல்றேன். சரியா? அதுலதான் வரும் நினைக்கிறேன். ஓகே. அடுத்து இம்யூனைசேஷன் ஷெட்யூல் வந்து பாத்துக்கோங்க. அடுத்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. இதை நான் இப்ப சேர்த்திருக்கேன், முதல்ல சேர்க்கல, ஏன்னா இப்ப தடுப்பூசி வந்துருச்சு. சரியா? அதனால அடுத்து என்விரான்மெண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு 6ல இருந்து 7 கேள்வி கேட்கிறான். இட் இஸ் சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். இதை பொறுத்த வரைக்கும் என்ன, ஃபுட் வெப், ஃபுட் செயின், அந்த ஃபுட் பிரமிடு, எக்காலஜிக்கல் பிரமிட்ல இருந்து ஒரு கேள்வி வந்துடும். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா என்ன, இந்த பயோடைவர்சிட்டில இருந்து ஒரு கேள்வி வரும். பார்க்லாம் எங்க இருக்கு, இந்த விலங்குகள் இங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டுருவோம். சரியா? ஸோ அதுக்கடுத்து பொல்யூஷனை பத்தி, எக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி. அடுத்து பயோ ஜியோ கெமிக்கல் சேஞ்ச், உயிரிய புவி வேதிய சுழற்சி. அப்படின்னா என்ன? வாட் இஸ் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்? உயிர் புவி வேதிய சுழற்சி. இது என்ன, உயிர்களுக்கும் போகும், கெமிக்கல் இதுக்கும் வந்து ஆகும், அதுக்கப்புறம் என்ன மீண்டும் பூமிக்கு போகும். ஏதாவது சொல்லி சொல்லுங்க பாப்போம். நைட்ரஜன் சைக்கிள், காற்றுல இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து இதனால என்ன, நைட்ரேட் ஆக்சைடா மழையால பெய்யுது, மழையில பெஞ்சதுக்கு அப்புறம் என்ன பூமிக்கு போகுது, அதுல இருந்து என்ன தாவரங்களுக்கு வருது, தாவரங்கள்ல இருந்து என்ன நம்ம சாப்பிடுறோம், நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன அது சிதைக்கப்படுது, பாக்டீரியா சிதைக்கப்பட்டு திரும்ப என்ன நைட்ரிக் ஆக்சைடா, அந்த ஆக்சைடா திரும்ப மாறி இது போய் திரும்ப இந்த ப்ராசஸ் வந்துதான். அதான் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள், உயிரிய புவி வேதிய சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ரெட் டேட்டா புக்கு, வைல்ட் லைஃப்னா என்ன, பொல்யூஷன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா சர்வதேச அளவில் முக்கிய ஒப்பந்தம், ரியோ டி ஜெனீரோ சமிட், புவி மாநாடு. அடுத்து என்ன, கியோட்டோ ஒப்பந்தம், இதை பத்தி பேசுது, பாரிஸ் பருவநிலை மாநாடு ஒப்பந்தம், இதெல்லாம் இது கீழே வந்து வரும். அடுத்து தேசிய இந்திய அளவு பொறுத்த வரைக்கும் என்ன, இம்பார்ட்டன்ட் ஆக்ட் அண்ட் பாலிசி, நேஷனல் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அந்த மாதிரி தேசிய என்ன வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், பல்லுயிரின பாதுகாப்பு சட்டம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு கீழே வந்து வரும். ஓகே, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுதா? இதெல்லாம் படிக்கும்போது அப்பப்போ எப்படிடா எழுதுடா என்ன ஒய் இப்படிலாம் கேள்வி கேட்டு கேட்டு படிச்சீங்கன்னா ஒரு டைம் படிச்சாலே என்ன வில் பி பெஸ்ட். அதுக்கு எடுத்து வருஷம் ஃபுல்லா நீங்க ரிவைஸ் பண்ணா போதும். அடுத்து ஹிஸ்டரி. வாட் இஸ் ஹிஸ்டரி? தமிழ்ல வந்து வரலாறு. வரலாறு எப்படி எழுதுறாங்க? ஓகே, வரலாறுனா என்னன்னா அப்படிலாம் கிடையாது. அதாவது வரலாறு அப்படிங்கிறது ஒரு சார்புடையது.
அது எவிடன்ஸ் வர வர என்ன மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், சிந்து சமவெளி கண்டுபிடிப்பதற்கு முன்பு இந்திய வரலாறு அப்படிங்கிறது என்ன ஒரு மாதிரியாக எழுதப்பட்டது. என்ன எப்படி அப்படி எழுதப்பட்டுச்சு? ஆரியன் தியரி, அவங்கதான் என்ன இந்த நாட்டுல முதல்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு. சிந்துவெளி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நம்மளுடைய வரலாறு வந்து என்ன மாற்றி அமைக்கப்பட்டது. அப்போ இந்த வரலாறு அப்படிங்கிறது ஒரு சார்பா எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அது எவிடன்ஸ் கிடைக்க என்ன நமக்கு வந்து மாறிட்டே இருக்கு. சிம்பிளா என்ன ரெக்கார்டிக்கல் ஆஃப் ஈவெண்ட்ஸ், நிகழ்வுகளை என்ன தொடர்ச்சியா வந்து எழுதி வைக்கக்கூடியது. அது வந்து என்ன சில பேர் வந்து சான்றுகள் மூலமா சோர்சஸ் மூலமா எழுதுவாங்க. அதுக்கு லிட்டரரி சோர்சஸ் இருக்கும். இப்ப தமிழ்னா என்ன நமக்கு லிட்டரரி சோர்சஸ் இருக்கு. அதை வச்சு எப்படி நம்ம வரலாறு தெரிஞ்சுக்க முடியும்? வரலாறு இலக்கியங்கள் அப்படிங்கிறது என்ன வெறும் செய்திகள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்வை பதிவு செய்யக்கூடிய ஒன்று. ஔவையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரலாற்றுல எத்தனை ஔவையார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆத்திச்சூடி எழுதின ஔவையார் வேற, சங்கப்பாடல் எழுதின ஔவையார் வேற. அதுல சங்கப்பாடல் எழுதின ஔவையார் ஒண்ணு சொல்லுவாங்க, முட்டுவேன் கொல் தாக்குவேன் கொல் ஓரேன் யாருமினர் அப்படின்னு ஒரு குரல் வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த செயல்? அதனுடைய பொருள் என்ன? இது வந்து என்னன்னா ஒரு காதலர்கள், சரியா, எனக்கு காதல் வந்துருச்சு, ஆனா இந்த ஊர்க்காரங்க எல்லாம் என்ன இப்படி தூங்கிக்கிட்டே இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பண்றது, அவங்கள போய் முட்டவா இல்ல அலறி சத்தம் போடவா, என்ன பண்றது எனக்கே தெரியல அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது, அங்க நடுவில் காணப்பட்ட விஷயங்கள், அந்த காணப்பட்ட பண்பாடு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் என்ன பதிவு செய்யக்கூடியது. நீங்க சங்க இலக்கியத்துல ஒரு நூல் வந்து 99 பேர்களை சொல்லுமே, குறிஞ்சிப்பாட்டு. அப்ப அது அந்த காலத்துல உள்ள விஷயங்களை வந்து என்ன பதிவு பண்ணுது. சங்க இலக்கியத்தை பொறுத்தனுடைய அதே மாதிரிதான் என்ன லிட்டரேச்சர் சோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க நார்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ரகுவம்சம், மேகதூதம், குமார சம்பவம், இது மாதிரியான விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் விஷயங்களை இது பண்ணுது. நிறைய பேர் என்ன அதெல்லாம் இல்ல பொதுவா அடிச்சு விட்டு போயிருவாங்க. ரைட், இப்ப வரலாற்றை பொறுத்தவரைக்கும் இப்படிதான் ஆரம்பிக்கணும். ஆர்ச்சியாலஜிக்கல் சோர்சஸ், லிட்டரரி சோர்சஸ், இன்ஸ்கிரிப்ஷன், ஃபாரின் அக்கௌண்ட். இப்ப தமிழர்களை பொறுத்தவரைக்கும் நிறைய ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அதனாலதான் என்ன 2000 வருஷத்துக்கு மேல என்ன நமக்கு ஒரு வரலாறு இருக்கு, தொடர்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியுது. நம்மளை பற்றி என்ன யார் எழுதி வச்சிருக்கா? தமிழ்நாட்டை பற்றிய குறிப்புகள் நிறைய வெளிநாட்டு இலக்கியங்கள்ல காணப்படுகிறது. மெகஸ்தனஸ் எழுதிய இண்டிகா, அது மௌரிய பேரரசு, மௌரிய காலத்துல வந்தாங்க. அப்ப இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம். அடுத்து இலக்கிய ஆதாரங்கள், கல்வெட்டுகள், வெளிநாட்டுடைய குறிப்புகள், சரியா. இப்போ சிந்துவெளி சமவெளி, சிந்து சமவெளி நாகரிகம். இதற்கு முன்னால் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னா ரெண்டே தான், ரொம்ப எல்லாம் படிக்க மாட்டாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், முடிஞ்சது ஒரு கேள்வி. அடுத்து இதை வந்து எந்த காலகட்டம், 2750 இருந்து 1750 முடிஞ்சது, யார் கண்டுபிடிச்சா, இதோட ரைட்டு. இப்ப அப்படி எல்லாம் கேள்வி வர்றதே கிடையாது. இப்போ சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் த இண்டஸ் அண்ட் கீழடி அந்த ரேஞ்சில் வந்து நிக்குது. சிந்துவெளிக்கும் கீழடி தொடர்பு இருக்கா? சிந்து சமவெளிக்கும் கீழடிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இருக்கு சார், இருக்கு சார். யா, அந்த கீரல்கள், ஸ்கிரிப்ட்ஸ், பானையில் உள்ள ஸ்கிரிப்ட்ஸ், அதெல்லாம் காட்டிலும் கீழடி இஸ் an urban civilization. Indus Valley is a urban civilization, ஒரு நகர்ப்புற நாகரிகம். நான் முதல்ல அதான் நகர நாகரிகம் சொன்னேன், யார் இது பண்ணல. அடுத்து சங்க இலக்கியங்கள் வந்து நிறைய இடங்கள்ல என்ன கீழடியை பத்தி பதிவு பண்ணியிருக்கு. அங்க காணப்பட்ட எழுத்து குறியீடுகளும் தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய எழுத்து குறியீடுகளும் நிறைய இடங்கள்ல வந்து ஒத்து போகுது. நிறைய இருக்கு, இதை பத்தி நிறைய பேசலாம், நம்ம தமிழ் வரும்போது பார்க்கலாம், இப்போதைக்கு வேணாம், சரியா. அடுத்து ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ, அந்த நகரங்களுக்கான என்ன முக்கியமான கண்டுபிடிப்புகள், கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள். ஒரு கேள்வி கேட்டான், இந்த நாட்டியம்கையினுடைய சிலை எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது? மொஹஞ்சதாரோ. இந்த தாடி வச்சதுக்கு எங்க கண்டுபிடிக்கப்பட்டது? இல்லைன்னா அந்த யார் கண்டுபிடிச்சா? மார்ட்டின் கண்டுபிடிச்சாரா, இல்ல ஆர்டி பானர்ஜி கண்டுபிடிச்சாரா,
சர் ஜான் மார்ஷல் கண்டுபிடிச்சாரா? அந்த இடத்துல சில முக்கியமான அங்க என்ன பொருள், அப்ப அதெல்லாம் நீங்க பார்த்தா அங்க காணப்பட்ட அந்த கட்டிடத்தினுடைய அமைப்புகள், கிரேட் பேத்னா என்ன, தானிய களஞ்சியம்னா என்ன, அதெல்லாம் அவங்களுடைய நகரங்களுடைய சிறப்பு அம்சங்கள், அவங்களுடைய நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் வச்சுலாம் கேள்வி கேட்கிறாங்க. அடுத்து வழிபட்ட விதம், அர்பன் ஹவுசிங், அடுத்து எக்கனாமி, ட்ரேட் அண்ட் அக்ரிகல்ச்சர், அடுத்து டிக்லைன். இன்னொரு விஷயம் என்ன இதுல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க தெரிஞ்ச விஷயங்கள் இப்படி கேள்வி கேட்கலாம், இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து கீழ்கண்டவற்றில் எந்த விலங்குகளை சிந்து மொழி மக்கள் அறிந்திருக்கவில்லை? குதிரை. சிங்கம் அறிஞ்சிருந்தாங்களா? சிங்கம் அவங்களுக்கு தெரியாது. டைகர். நம்ம நாட்டுல என்ன? புலி இருக்கு. எங்க? கீழடியில என்ன? அதற்கான தடயங்கள் இல்லைன்னா நாட்டுல நமக்கு இப்பவே வரலாற்று தெரியுது. அப்போ இதெல்லாம் ரிலேட் பண்ணிக்கணும். பட் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ஸ்பிரசி தியரிலாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுறணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன? லிட்டரரி எவிடன்சஸ், இன்ஸ்கிரிப்ஷன், இது அடிப்படையில் வந்து பார்க்கணும். சரியா? அப்போ குப்தர்களை பொறுத்தவர்களுடைய தோற்றம், குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து அவர்களுடைய கல்வெட்டுக்கள், நிர்வாகம், ரிலிஜியஸ் ரிவைவலிசம். ஏன் வந்து குப்தர் காலம் இந்திய வரலாற்றின் பொற்காலம் என கருதப்படுகிறது? த ரிவைவல் ஆஃப் ஹிந்துயிசம், சான்ஸ்கிரிட்டைசேஷன், அந்த ரெண்டுக்கும் தான். சான்ஸ்கிரிட்டைசேஷன் வரப்போய் தான் என்ன, த ரிவைவல் ஆஃப் ஹிந்துயிசமே வந்துச்சு. அப்படித்தானே? நம்ம மனோன்மணியார் பாடி இருப்பாரு, ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு எங்க இருந்து எடுத்திருக்காங்க? தமிழ் தாய் வாழ்த்துல நமக்கு கிடையாது. சரியா? ஆனா அவர் எழுதின ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல உண்டு. உன் சீரிலமை திறமை வந்து வாழ்த்துதுமே இருக்கு. முன்னாடி வந்து என்ன, ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து போகாம என்ன, சீரிலமை அப்படின்னா எப்போதும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு மொழி. உண்மையா இல்லையா? எப்படி? செம்மொழிகள் 6. ஹீப்ரு யாரு பேசின மொழி? இயேசு பேசின மொழி. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், அப்புறம் வந்து ஜெர்மானியம், சீன மொழி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2-3 மொழிகள் தான் என்ன, சமஸ்கிருதம் எங்கேயாவது வழக்குல இருக்கா, ஜெர்மானியம் எங்கேயாவது வழக்குல இருக்கா? ரொம்ப குறைவான அளவு. லத்தீன் இல்ல, ஹீப்ரு இல்ல, அப்புறம் என்ன இன்னொரு அதெல்லாம் இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் டெக்னாலஜில தமிழ் வந்து ஒரு லீடிங். சரியா? நீங்க எந்த லேப்டாப் என்ன யூனிகோட் அப்படிங்கிற தமிழ் சப்போர்ட் ஆகுது. விக்கிபீடியால அதிகமான கற்ற தமிழ்ல வந்து பதிப்பிக்கப்படுகிறது. எந்த ஃபார்ம் தமிழ் வந்து என்ன, அந்த மொழியை அடாப்ட் பண்ணி தொடர்ச்சியா வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ரைட். அப்போ இந்த மாதிரி தான் என்ன, சமஸ்கிருத மொழி மற்றும் இலக்கியம், அவர்களுடைய அறிவியல், சமூகம் மற்றும் பொருளாதாரம், இந்த மாதிரி சப்ஜெக்ட் பாக்குறீங்க இல்லையா? இதுல பார்க்கும்போது இந்த மன்னர்களுடைய தனிப்பட்ட சாதனைகளை பார்க்கறத விட அவர்களுடைய கல்ச்சுரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் நீங்க அதிகமா படிக்கணும். சரியா? அவருக்கு மன்னர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்னும் பேர் இருந்துன்னு படிச்சா போதும். இவருக்கு இந்த சிறப்பு பெயர் இருந்துச்சு, பட்ட பேர் இருந்து பார்த்தா விட்டு போதும். அதுக்கு அடுத்து அவர் மரணம் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அவங்களுடைய கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஆர்ட்ஸ் தொடர்பான விஷயங்களும் அதிகமா வாங்கணும். அதுல இருந்து தான் என்ன கேள்விகள் கேட்கப்படுறாங்க. சரியா? அடுத்து டெல்லி சுல்தான்ஸ், இவங்களுக்கு என்ன அதே மாதிரிதான். இதுல படிக்கும் போது என்ன, இந்த போர்கள் எங்கெல்லாம் வர ஆரம்பிக்குதோ அங்கெல்லாம் என்ன குரோனாலஜிக்கல் ஆர்டருக்காக இயரை நீங்க என்ன மெமரைஸ் பண்ணிக்கணும். வரலாற்றை பொறுத்த வரைக்கும் எல்லா இயரையும் மனப்பாடம் பண்ணணும்னா முடியாது. அப்ப இயர்ஸை நீங்க மெமரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தோட என்ன ரிலேட் பண்ணிக்கணும். 1688 இந்தியாவினுடைய முதல் மாநகராட்சி சென்னை அப்படின்னா 1988 நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம். அப்போ ரிலேட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு இயரையும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தோட ரிலேட் பண்ணிட்டோம்னா இயர்கள் அப்படிங்கிறது மறக்காது. சரியா? டைனஸ்டிஸ் அண்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர், அடுத்து நிர்வாகம், எக்கனாமிக் அண்ட் சோசியல் கண்டிஷன், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், லிட்டரேச்சர் அண்ட் டெல்லி சுல்தான். நீங்க கேள்வி பார்த்தீங்கன்னா லிட்டரேச்சர் பத்தி எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கும், அனலைஸ் பண்ணி பாருங்க. சரியா? அடுத்து முகல் எம்பையர்ல என்ன கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்கள் தான். தனிப்பட்ட மன்னர்களை பற்றின கேள்விகள் கேட்பது இப்ப குறைஞ்சிருச்சு. அவருடைய பட்டப்பெயர்கள் கேட்பதெல்லாம் என்ன குறைஞ்சு போச்சு. இப்போ இந்த ஆர்ட், கல்ச்சர் இது தொடர்பாக தான் என்ன அதிகமான கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படுகிறது. அடுத்து மராத்தியர்களுக்கு என்ன the same. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண, இதெல்லாம் வரலாறை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லை. இந்த டாபிக் வைஸா நீங்க என்ன இது பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அடுத்து ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் த பாமினி, இந்த விஜயநகர பாமினி பேரரசுகள், வம்சங்கள். இப்ப சங்கம், சாழ்வத்துழு, ஆரவிடுனா என்ன, இதுல நம்ம வருது கிருஷ்ணதேவருடைய வம்சத்தை வந்து பாத்துக்கணும். ஏன்னா அவரை பத்தி கேட்பாங்க. அடுத்து அரியரர், புக்கரர்,
முதல் முடிவு. இதை மட்டும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வளவளன்னு மனப்பாடம் பண்ணி வேலைக்கே ஆகாது. நிர்வாக முறை நான் லிட்டரேச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன அமுக்தமா இல்லையா அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாரு. அதுக்கு அஷ்டதி கஜங்கள் அப்படிங்கிறது என்ன, நிர்வாகத்துல அவருடைய அமைச்சரவையில் இருப்பாங்க. பாமினி அரசு, அடுத்து முகமது காவான், இவர் இடையில ஒருத்தர் வருவாரு, அவரையும் நீங்க சேர்த்து பாத்துக்கணும், கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு. அடுத்து தென்னிந்திய வரலாறு, தமிழகம் இன் சங்கமேஜ், பொலிட்டியன் சோசியல் ஸ்ட்ரக்சர், திணை சார்ந்த பிரிவுகள், ட்ரைபல் சீஃப்டம் அப்படின்னா என்ன, குறுநில மன்னர்கள், ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன், சாதவாகனா, கலப்பியர்கள், சாளுக்கியர்கள், பல்லவர்கள், பல்லவருடைய கலை மற்றும் கட்டிடக்கலை, இதுக்கு இந்த கோயில்கள் யார் கட்டினா, இசை கல்வெட்டு, இது மாதிரி கேள்வி கேட்பான். அடுத்து பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லேண்ட் ரெவென்யூ, சபா அண்ட் அசம்பிளி, லிட்டரேச்சர், ஆர்ட். அடுத்து சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் த சோசியல் கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. இதுலதான் வந்து என்ன, வரலாற்றுக்கு பின்வேத காலம் வரும், பௌத்தம் மற்றும் சமணம் வரும், கான்ஃபூசியம் அப்படிங்கிறது, மௌரியருக்கு முந்தைய நிலை மற்றும் சமூக மாற்றங்கள், கல்வி நிலையங்கள், வட இந்தியாவில் பக்தி இயக்கம் பரவுதல், தென்னிந்தியாவில் பக்தி இயக்கங்கள், இந்திய தத்துவங்கள். இந்தியன் பிலாசபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதெல்லாம் இருக்கு? சாக்கியம், மீமாம்சம், அது மாதிரி ஒரு அசிஷ்டா துவைதம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியானதெல்லாம் தத்துவங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க. ரைட். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் யூனிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இது ஜாகிரபிலையும் வரும், வரலாற்றுலையும் வரும், பொலிட்டிலையும் வரும். இதுலதான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சரியா? டிஃபரெண்ட் கல்ச்சர்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் காணப்படக்கூடிய பல்வேறு கலாச்சாரங்கள். இந்தியாவை ஏன் ஒரு சொல்லுவார் இல்லையா, இந்தியா பல நாடு இனங்களின் என்ன அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? எதுக்கு? பிகாஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ். கல்ச்சர் அப்படின்னா பல்வேறு இனங்கள் இருக்கு, அந்த இனங்களுக்கு ஏற்ற மாதிரி கலாச்சாரம் இருக்கு. ஒண்ணும் இல்ல, நீங்க திருநெல்வேலியில இருந்து ஆரம்பிச்சு சென்னை வர்றதுக்கு முன்னாடி என்ன பாஷை 5-6 முறை வந்து மாறும். ஒரு பொருள் அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இவங்க ஒரு வேற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ஒரு பழக்க வழக்கத்தை அவங்க ஒரு மாதிரி கடைபிடிப்பாங்க, இவங்க ஒரு மாதிரி கடைபிடிப்பாங்க. அதனாலதான் என்னன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சாப்பாட்டுல கூட மாறும், அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துல கூட என்ன மாறும், திருமண முறையில மாறும். அப்போ நம்மள அதுக்கப்புறம் நீங்க வடக்க போக நிறைய ட்ரைபல்ஸ் இருக்காங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு 50 கிலோமீட்டருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். திருவிழாக்கள், சமூக அம்சங்கள், வேற்றுமையில் ஒற்றுமை. அடுத்து யூனிவர்சலிசம் அப்படின்னா என்ன, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அக்செப்டட் ஆல் ரிலிஜியன்ஸ், ஆல் செக்ஸ், ஆல் ரேசஸ். அப்படித்தானே? இந்தியாவுக்கு இந்தியான்னு எப்படி பேர் வந்துச்சு? என்னது? இந்தியாவுக்கு இந்தியா என்று எப்படி பெயர் வந்தது? இல்ல சார், சிந்து நதி அடிப்படையாக வச்சு, சிந்து வெளியில இருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். சரியா? சிந்து வெளி இல்ல, சொல்றேன். சிந்து பகுதியில் வாழ்ந்த மக்களை வந்து கிரேக்கர்கள் என்ன இண்டஸ் அழைச்சாங்க. காலப்பக்கத்துல என்ன இண்டஸ் அப்படிங்கிறது ஹிந்துஸா மாறிச்சு, ஹிந்துஸ் அண்ட் இந்தியாவா மாறிச்சு, இந்துஸ்தானா மாறிடுச்சு. பட் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் பாரத், இந்துஸ்தான் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ஏன் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது பல்வேறு மொழி, இனம், மதம், கலாச்சார வேறுபாடுகளை கொண்ட இது. நம்மள வந்து என்ன ஒரே ஒரு விஷயத்துக்குள்ள என்ன அடக்க முடியும். அதனாலதான் வேற்றுமையில் ஒற்றுமை. நம்மள இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் என்ன ஒற்றுமையா இருக்கணும். நீங்க ஐரோப்பாவை எடுத்துக்கோங்க, ஒரே மதம் தான், கிறிஸ்டியானிட்டி. ஆனா அங்க நாடுகளுக்கு இடையே பிரிவு, மொழிகளுக்கு இடையே பிரிவு, ஒரே நாடா இல்ல. ஐரோப்பால காமனா பேசப்படக்கூடிய மொழி அது ஜெர்மன், ஜெர்மனா சரி பிரெஞ்சு. சரியா? அதிகமா அதெல்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன ஒரு இது கிடையாது. இந்தியாவை எடுத்துக்கோங்க, அடுத்தடுத்த மாநிலத்துக்கு என்ன ஒவ்வொரு மாநிலத்திலே கூட வேற்று வகையான மொழிகள், வேற்று வகையான, அதனால நம்ம சொல்றோம். ரைட். அடுத்து இந்தியாவில் காணப்படக்கூடிய பழங்குடிகள், சிறுபான்மையினர், இந்தியன் மாடல் ஆஃப் செக்குலரிசம். இந்தியன் மாடல் ஆஃப் செக்குலரிசம் அப்படின்னா என்ன? வாட் இஸ் செக்குலரிசம்? ஆக்சுவலி சபையை சார்பின்மைன்னு வரும். சரியா? டைப் வேற எல்லா மதத்தையும் ஏற்றுக்குவோம். சரியா? இப்ப கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்துக்கள் எங்க போவாங்க? தர்காவுக்கு போவாங்க, பாத்திருக்கீங்க இல்லையா? வேத கோயிலுக்கு, சர்ச்சுக்கு போவாங்க, ஓதுறதுக்கு போறதுக்கு எங்க, அதெல்லாம் அதான் விஷயம். சரியா? அடுத்து அரசியல் அமைப்பு. வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்?
ஸோ இப்போதைக்கு ஒரு ஓவரலா சொல்றேன். சப்ஜெக்ட் நடத்தும்போது அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். இது வந்து ஒரு ஐடியாவுக்காக. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான பிக்சர் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். சப்ஜெக்டை பத்தி, கொஸ்டின் ஃப்ரேமிங்கை பத்தி. நீ அடுத்த பாடத்துக்குள்ள போகும்போது என்ன, நீங்க பாடத்தை கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் புக்கை ரீட் பண்ணீங்க, நோட்ஸ் ரீட் பண்ணீங்கன்னா என்ன, இன்னும் சிந்தனை வந்து விரியும். அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது, மெமரி பண்ணக்கூடாது. சரியா? Why does a country need a constitution? ஏன் இந்தியாவிற்கு அரசியலமைப்பு தேவை? சட்டம் இயற்றுவதற்கு சார். முதல்ல அரசியலமைப்பு அப்படிங்கிறது என்ன? A set of rules. சரியா? இந்த நாடு இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிதான் மன்னர் இருக்கணும். சரி, மன்னர்னா என்ன? பிரதமர் இப்படிதான் இருக்கணும், குடியரசுத் தலைவர் இப்படிதான் இருக்கணும். சரியா? நேற்று என்ன தினம்? குடியரசு தினம்னா என்ன? நான் குடியரசுனா என்னன்னு கேட்டேன். குடியரசு தினம்னா குடியரசு தினம் அப்படின்னா என்னன்னு கேட்கல. வாட் இஸ் குடியரசு? யா, இந்தியாவை பொறுத்தவரை கேட்டேன். தி எலெக்டட் லீடர்ஸ். குடியரசு, முடியரசுனா என்ன? மன்னராட்சி. நானு, எனக்கு அப்புறம் என்ன, என் பிள்ளைக்கு அப்புறம் என் பேரன், இப்படி வரக்கூடியது. இங்க அப்படி சொல்ல முடியாது. அதனாலதான் என்ன குடியரசு. குடினா என்ன? மக்களை தேர்ந்தெடுத்து ஆட்சி செய்யக்கூடிய அரசு தான் என்ன? குடி அரசு. சரியா? பிரிச்சு பாருங்க. தமிழ்ல வந்து நிறைய வந்து பொருள் தரும். சரியா? அடுத்து இந்திய அரசியலமைப்பு தத்துவம் அப்படின்னா எந்த சூழல்ல வந்து இது பண்ணப்பட்டது அப்படிங்கிறது. சரியா? அடுத்து மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அடுத்து இந்திய அரசியலமைப்பினுடைய மூலங்கள். இந்த இந்த இப்போ உதாரணத்துக்கு அதிகார பகிர்வு இந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது, இல்ல எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது, அடிப்படை உரிமைகள் இந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது, அது மாதிரியான விஷயம். அடுத்து முகவரியை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. முகவரியில் உள்ள முக்கியமான கீ வார்த்தைகள். சரியா? அடுத்து தொடர்பான வழக்குகள், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். நம்ம பொதுவா முகவரின்னு தனியா படிக்க மாட்டோம். நம்ம அப்ரோச்சே எப்படி அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறது அப்படியே வந்து என்ன ரீட் பண்ணிட்டு போறது. முகவரியை பத்தி எப்படி படிப்பீங்க தெரியுமா? 42வது சட்டத்திட்டத்தின்படி சமூக சமய இந்த 4 வார்த்தை சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறத மட்டும்தான் படிப்பீங்க. அது தொடர்பான கேஸ் என்ன இருக்கு இதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. நம்ம எலாபரேட்டா பார்க்கணும். ரைட்? அடுத்து அமெண்ட்மெண்ட்ஸ் இன் தி பிரெயாம்பிள். salient features of the Indian constitution. Federalism என்ன? Parliamentary form of government என்ன? Separation of power, secularism, combination of rigidity and flexibility. இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கணும். இப்போ ரிஜிடிட்டி அப்படின்னா என்ன? சில பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு வந்து என்ன ரொம்ப எளிமையா திருத்த முடியாது. லைக் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்லமெண்டத்துல என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டி ராட்டிபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ப்ரொவிஷன் மூலமா திருத்த முடியும். இதெல்லாம் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுதோ, கூட்டாண்மை அமைப்பை சிதைக்கக்கூடிய இல்ல அதை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த மசோதா எப்படி நிறைவேற்றப்படணும் அப்படின்னா பார்லமெண்ட் உறுப்பினர்களுடைய என்ன 3/2 பங்கு மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்ன? 5 இருக்கிறதுல இல்ல மொத்த நம்பர்கள்ல. அதுக்கப்புறம் ராட்டிபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ்னா என்ன? இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்ல பாதிக்கும் மேற்பட்ட சட்டப்பேரவைகளுடைய ஒப்புதல் வேணும். அப்படி கொண்டு வரப்பட்ட மசோதா என்ன? ஜிஎஸ்டி. அப்போ இது இந்த மாதிரி அதுதான் இதுல வரும். சரி, அடுத்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்ட் இதெல்லாம் அந்த கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டேட்ஸ் இன் ஆர்டிகல் 1 to 4. புதிய மாநிலங்கள் உருவாக்க அரசாங்கம் என்ன சொல்லுது? சேஞ்சிங் த நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ், ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இதெல்லாம் வந்து இயர் வைஸா படிச்சுக்கணும். இதுல ஒரு கேள்வி கேட்பா, இந்தியாவில் எந்த வந்து மாநிலம் வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் கேட்பான் இல்லையா? அதான் இது. குடியுரிமை, அரசாங்கங்களும் குடியுரிமையும், இந்திய குடியுரிமை ஃபார் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1995 அமெண்ட்மெண்ட் இப்போது உள்ளது. அடுத்த சில கீவேர்ட்ஸ் இருக்கும். பிஐஓ, பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று இருக்குமே என்ஆர்ஐ இருக்கும். அடுத்து பிரவேசி பாரதி திவாஸ்லாம் என்ன இதுக்கு கீழே வந்து கொண்டு வந்துக்கலாம். நேச்சர் ஆஃப் ஃபெடரலிசம் இன் இந்தியா, ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், 7th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். இதுல வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. நீதித்துறைனா என்ன? ஃபினான்ஸ் கமிஷன் நீங்க எடுத்துக்கலாம். சட்டத்துறைனா என்ன? இந்த என்னென்ன பொருட்கள்ல எந்தெந்த மாநிலம் சட்டம் ஏற்றலாம். உதாரணத்துக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதுல எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் ஏற்றலாம், இல்ல யூனியன் கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு பிரிவின் மீது மாநிலம் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து ஆளுநர், மாநிலங்களுக்கிடையான சிக்கல்கள், பல்வேறு ஆணையங்கள், சர்க்காரியா, புஞ்சி, ராஜமன்னார், அதனுடைய பரிந்துரைகள்லாம் வந்து ஃபேக்சுவல் என்ன கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள், எவாலுவேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அரசிற்கான வரையறை,
இந்திய அரசியல் சொல்லப்பட்ட ஃபண்டமெண்டல் உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி என்ன, ரைட் டு ஃப்ரீடம், இதெல்லாம் நீங்க படிக்கும்போது எடுத்துக்காட்டோட படிக்கணும். வெறும் ஆர்டிகல் 17 என்ன, அது அன்டச்சபிலிட்டியை சொல்லுது அப்படின்னு படிக்கூடாது. அதோட அப்ளிகேஷன் வந்து படிக்கணும். ஆர்டிகல் 17 எங்கெல்லாம் அப்ளை ஆகும் தெரியல, அதை விட்டுருங்க. ஆர்டிகல் 14 எங்கெல்லாம் அப்ளை ஆகும்? கேள்வி கேளு. 14வது என்ன, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சம வாய்ப்பு அப்படின்னு சொல்லுது. அப்போ ரிசர்வேஷன் ஏன் கொடுக்குறாங்க? பிஃபோர் த லா ஆல் ஆர் ஈக்குவல். அப்ப ஏன் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க? பிகாஸ் தட் இஸ் a provision. 15 and 16 என்ன பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு என்ன ஏதாவது வந்து பண்ணணும், அந்த அடிப்படையில் இது பண்ணி கொடுக்கலாம். அப்போ ஏன் என்னன்னு படிக்கணும். அடுத்து கல்ச்சுரல் டு ஃப்ரீடம் ரைட்ஸ், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டன்ட் ரெமிடிஸ். இந்த ரிட்ஸ் இருக்கு இல்லையா, 32 கீழே ஹேபியஸ் கார்பஸ், மாண்டமஸ், செரிட்டரி, இது மாதிரியான விஷயங்கள் இருக்காது. அடுத்து ப்ரிவென்டிவ் டிடக்ஷன், வேரியஸ் ஸ்பெஷல் ஆஃப் ரிட்டு, ஆர்டிஐ, ரிசர்வேஷன் அண்ட் மண்டல் கமிஷன் எங்கேயே பார்த்துக்கணும். டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்ன, சரண் சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த டியூட்டியில பத்தி கேள்வி கேட்டதான் பாத்தீங்க இல்லையா, இது செலுத்த இது என்ன என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடியதா பண்ண முடியாதா அப்படிங்கிறது. அடுத்து இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு. இப்படி அப்ரோச் பண்ணாலே என்ன நமக்கு வந்து போதும். டிபிஎஸ்பினா என்ன, அதனுடைய சோசியல் பிரின்சிபிள், காந்தியன் பிரின்சிபிள், லிபரல் பிரின்சிபிள். அடுத்து டிபிஎஸ்பிக்கும் ரைட்ஸ்க்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி ரிலேட்டட் டு ஆர்டிகல், லைக் கிராம பஞ்சாயத்தை பத்தி பேசுறது, பெண்களுக்காக பேசுறது. அடுத்து டிபிஎஸ்பி ஆட் 42வது சட்டத்தின்படி என்ன ஏதாவது டிபிஎஸ்பி ஆட் பண்ணப்பட்டுச்சா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டிபிஎஸ்பியோட சில வழக்குகள் இருக்கும், அதை என்ன இதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட்ஸுமே இருக்கும். பட் நீங்க ஸ்கூல் புக்ல படிக்கும்போது என்ன அங்கங்க ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா இட் வில் பி பெட்டர். அடுத்து மத்திய நிர்வாகம், அதுக்கடுத்து டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். இதுல தான் ஒரு கேள்வி கேட்டேன், இதுல கேட்கல, வேற இதுல கேட்டான். அடுத்து பிரசிடென்ட், ரோல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி. இதெல்லாம் இந்த மாதிரி முக்கியமான அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அதுல வந்து எப்படி எல்லாம் கேள்வி கேட்பான்னு பாத்தீங்கன்னா, நியமனம், அவருடைய ஓய்வு பெறக்கூடிய வயது, ரிமூவல் ப்ரொசீஜர், இது மாதிரியான கேள்விகள் என்ன கேட்பான். யூனியன் லெகிஸ்லேச்சர், பார்லியாமெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, லா மேக்கிங் ப்ராசஸ், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் லெகிஸ்லேச்சர், அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ், பார்லியாமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ். இதுல வந்து 0 ஹவர்னா என்ன, கொஸ்டின் ஹவர்னா என்ன, கட் மோஷன்ஸ்னா என்ன, இது மாதிரியான கேள்விகள். இப்போதைக்கு சிம்பிளா சொல்றேன், சப்ஜெக்ட் நடத்தும்போது அதை பத்தி எலாபரேட்டா சொல்லுவாங்க. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான். கவர்னர், லெகிஸ்லேச்சர் ஸ்ட்ரக்சர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர், ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், அட்வொகேட் ஜெனரல். அடுத்து லோக்கல் கவர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, பஞ்சாயத் ராஜ். இதை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தோற்றம் ரிப்பன்ல இருந்து என்ன படிங்க, ரீசன் அமெண்ட்மெண்ட் வரைக்கும் படிச்சுக்கலாம் சரியா. 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அர்பன் அண்ட் ரூரல் கவர்மெண்ட் பாடி இன்ஸ்டிடியூஷன். அடுத்து ரோல் ஆஃப் ஸ்டேட் கமிஷன். நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆயிரும்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கும் எலெக்ஷன் கமிஷனருக்கும் கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கும் வெறுமனே இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, இதுக்கும் கன்ஃபியூஷன் ஆயிரும். ரைட். அடுத்து ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ப்ராசஸ், வில்லேஜ் கவுன்சில் மீட்டிங், கிராம சபை கூட்டம்லாம் கேட்பான், எப்போ நடத்தப்படுகிறது, தேதிகளை கூறு அப்படின்லாம் சொல்லுவான். உமன் பார்ட்டிசிபேஷன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் கமிட்டி ரிலேட்டட் டு பஞ்சாயத் ராஜ். அடுத்து எலெக்ஷன்ஸ் அண்ட் டெமோக்ரஸி, இது வரப்போகுது இல்லையா, அதனால இதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து எலெக்ஷன் சிஸ்டம் இன் இந்தியா. அடுத்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் முதல் வாக்கு செலுத்தும் முறை. ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன? அப்படி கிடையாது. இந்தியாவில் 2 விதமே நடக்கு சரியா. ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ் சிஸ்டம் அப்படின்னா வந்து சட்டப்பேரவை தேர்தல், உள்ளாட்சி தேர்தலாம், பிரசிடென்ட் எலெக்ஷன் என்ன ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமான வாக்கு வாங்குறாங்க அவங்க தான் வின்னர். ஒரு தொகுதியில 100 பேர் இருக்கான், இதுல 80 பேர் ஓட்டே போடல, 20 பேர் தான் ஓட்டு போட்டிருக்கான். இதுல 11 வாக்கு வாங்கினவர் யாரு? வின்னர். 9 வாக்கு வாங்கினவர் என்ன? லூசர்.
புரியுதா? இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரி சில நாடுகளில் வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை எடுத்துக்கோங்க, தேர்தல் நடக்குது, 100% வாக்கு போலா இருக்கு அப்படின்னா இதுல எத்தனை சதவீத வாக்குகளை வந்து எந்த கட்சி வாங்கி அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அப்போ இப்போ ஏடிஎம்கே வந்து ஒரு 40% வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சி ஆட்சி அமைச்சிடும். 30% டிஎம்கே என்ன, அவங்களுக்கு 30% எம்பியோ எம்எல்ஏவோ கொடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சி 10 வாங்கி அவங்களுக்கான அந்த அதான் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறது. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை. நம்ம நாட்டில் என்ன விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை இல்ல, ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ்ட் சிஸ்டம் அப்படிக்கூடிய ஒரு முறை தான் இருக்கு. தேர்தல் ஆணையம், யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்த டாபிக் உள்ளதை படிச்சாலே என்ன கேள்வி, இதை தாண்டி வெளியில எங்கேயும் போகவே முடியாது. அடுத்து ஜுடிஷியரி இந்தியா, நீதிபதிகள் நியமனம், கம்போசிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட், அடுத்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட், அடுத்து கான்செப்ட் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியரி அண்ட் பார்லிமெண்ட். இந்த கான்செப்ட் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்ன, பிஏஎல் இருக்கு இல்லையா, அது வரும். இதுல இந்த பகவதி இவங்க எல்லாம் என்ன கேட்டே இருப்பாங்க. பகவதி அப்புறம் இன்னொரு ஐயர் இருப்பாரு, ஜஸ்டிஸ் BN பகவதி, கிருஷ்ணய்யர், இவங்க தான் என்ன இந்தியாவில் இந்த 2 கான்செப்டை அறிமுகப்படுத்தினவங்க. அடுத்து முக்கியமான வழக்குகள். ட்ரிபியூனல்ஸ்னா என்ன, பர்டிகுலரான விஷயத்தை பேசி முடிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதா என்ன தீர்ப்பாயங்கள். அடுத்து கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், லோக்பால், லோகாயுக்தா, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், உமன்ஸ் கமிஷன் அண்ட் ஆக்ட்ஸ் ரிலேட்டட் டு உமன். சரியா? அடுத்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் கமிஷன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷம் உமன்ஸ் கமிஷன் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த வருஷம் என்ன ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆரம்பிக்கப்பட்டது, தலைவரை வந்து என்ன எப்படி நியமிப்பாங்க, இது மாதிரியான கேள்விதான் திரும்ப திரும்ப வரும். அதர்ஸ் பாத்தீங்கன்னா என்ன முக்கிய ஆணையங்கள், சிறுபான்மையினர் ஆணையம், இது மாதிரி நிறைய ஆணையங்கள் இருக்கு இல்லையா அரசியலமைப்புல. ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இதெல்லாம் எந்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்டது, அப்பாயிண்டிங் மெத்தாரிட்டி என்ன, அதெல்லாம். அடுத்து ஏதாவது முக்கியமான ஆர்டிகல் செய்திகள்ல வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஆர்டிகல் முக்கியமா வந்துச்சா. அடுத்து ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், அடுத்து பல்வேறு சட்டங்கள். ரைட்டா? தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் எல்லாமே வந்து என்னன்னா நம்ம அடுத்த கிளாஸஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ இதுல என்னன்னா இதுல இதே மாதிரி உங்களுக்கு டாபிக் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருப்பேன். பட் கூடுமான வரைக்கும் என்ன நீங்களும் ரீட் பண்ணிட்டு வாங்க. சப்ஜெக்ட் எடுக்கும்போது என்ன அதை வந்து பார்ப்போம். இந்த சிலபஸ் இதுலலாம் இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கேள்வி இங்க இருந்து வந்து ட்ராக் பண்ண முடிஞ்சது அப்படின்னாலே யூ ஆர் குட். அடுத்து படிக்கும்போது நீங்க அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு என்ன பண்ணுவீங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க. கொஸ்டின் எப்படி வருதும் அப்படிங்கிறது என்ன உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ யுவர் நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி ஆன் 1st February ஈவினிங் 6 o'clock. சரியா? இதுல இந்த இதெல்லாம் திரும்ப திரும்ப வாசிங்க, ஸ்கூல் புக் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. நீங்க இப்பத்துல இருந்து படிக்க ஆரம்பிங்கன்னா வேண்டாம், நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன படிக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஓவரால் வியூ அண்ட் ஒரு ஓவரால் ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு அடுத்த வாரம் என்ன மெட்டீரியல் வந்து ரிசீவ் ஆகும். ப்ரிலிம்ஸ்க்கு, மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே என்ன ரிசீவ் ஆகும். நாளை கழிச்சு சனிக்கிழமை உங்களுக்கு என்ன மெயின்ஸுக்கு வரும். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் வீக் தான் என்ன உங்களுக்கு வந்து வரும். இந்த PDF அப்படிங்கிறதுக்கான இது உங்களுக்கு இமெயில் அனுப்பியிருக்கேன், பட் வித் பாஸ்வேர்டோட என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சரியா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். அதோட பாஸ்வேர்ட் சார்? பாஸ்வேர்ட் மெயில்ல கொடுத்திருக்காங்க, குரூப் 1A. ஆனா அந்த பாஸ்வேர்ட் நீங்க கேக்குறத டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏனா அதுல போட்ட சார் வரல, ஓபன் ஆகல, பாஸ்வேர்ட் இருக்குது. குரூப் 2A பாஸ்வேர்ட். ஓகே, थैंक यू. ஸ்டடி அப்படினா நான் உங்களுக்கு புக் லிஸ்டே தனியா கொடுப்பேன். சரியா? பேசிஸா ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் சிலபஸ் படி என்ன அப்படிங்கறத நான் கொடுப்பேன். சரியா? ஓகே சார்.